பிறக்கணும். ஹிஸ்டாரிக்கலா என்ன சொல்றாங்க, இந்த தாவீதின் ஊர் எருசலேம், இந்த பெத்லகேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய மைய பகுதி, உலகத்தினுடைய மையத்தை சர்வலோக மக்களை மீட்பதற்கு மீட்பராக, இரட்சகராக, பலியாக, காணிக்கையாக தெய்வம் அவர் மனித அவதாரம் எடுத்து நிறைய சொல்றாங்களே, இந்தந்த அவதாரம் இவர் இப்படிலாம் அவதாரம் எடுத்தார் இப்படிலாம். இப்போ இறைவன் மனிதனை மீட்பதற்காக, மீட்கும் பொருளாக, மக்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக, அவரோடு சேர்த்துக் கொள்வதற்காக பரலோக அந்தஸ்தை விட்டு, பரலோக மேன்மை விட்டு அவர் மனிதனை போல வாழ்வதற்கு, அதனால்தான் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்வதற்கு அவர் வல்லவராய். நம்ம போல சோதிக்கப்பட்டார். ஒருத்தர் ரொம்ப லஸ்ட்ஃபுல்லா பாடுற ஒரு பாட்டை, தெய்வம் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். இப்படி பிறக்க வேண்டுமா? அவர் காதலித்து வேதனைப்பட வேண்டும். காதலித்தாரா? பைபிள்ல போட்டு ரோமர் 5:8 சொல்லுது, தேவன் மனுஷன் மேலே என்ன பண்ணாராம்? வைத்த அன்பினாலே, மனுஷன் மேல வைத்த அன்பினாலே அவர் தன் ஜீவனையே கொடுத்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு கடவுளுடைய அன்பு புரியல, ரட்சிப்பு புரியல, மனம் திரும்ப அந்த அன்பினாலே தான் அவர் பரலோக மேன்மை விட்டு இந்த பூமியிலே எப்படி வந்தாராம்? மீட்கும் பொருளாக, இரட்சகராக இந்த பூமியிலே வந்தார். அப்ப நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார். அதைதான் பரிசுத்த வேதம் இப்படி அட்ரஸ் பண்ணது. படிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல், அவருடைய பெயரே அல்லாமல் வேறொரு நாமம் காட்டப்படவில்லை. அவருடைய நாமமே அல்லாமல், இயேசு என்ற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லை. அல்லேலூயா. அது பிலிப்பு 2ஆம் அதிகாரத்திலே, வானோர் பூலகத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படியாக பிதாவாக தேவன் இந்த பூமியிலே ஒரு ரெமிடி, ஒரு ரட்சகரை அவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். நீங்க ஓசியான் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது, ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவரே தன்னை பற்றி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆகையால் நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். ஆகையால் என்னையன்றி வேற தேவனை அறிய வேண்டாம், என்னையன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. அப்ப நீயா ஒரு தெய்வத்தை தேடிக் கொள்ளாது, நீயா தெய்வத்தை வழிபடாது. இப்ப நிறைய இரட்சகர்லாம் இருக்காங்களா? நிறைய கர்த்தாக்கள்லாம் இருக்காங்களா? இப்ப மோசே வெங்கல சர்பத்தை நிறுவினார். இது 2 ராஜாக்கள் அங்கே 18ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 4ஆம் 5ஆம் வசனத்தை படிக்கும் போது, மோசே காலத்திலே ஜனங்கள் பாவம் செய்தபடினாலே ஆண்டவர் வலு சர்பத்தை அனுப்பினார். ஜனங்களை வீடு வீடா புகுந்து சாபம் எல்லாரையும் கொத்தி சாகடித்தது. மக்கள் அழுது ஓடுறான். அப்ப மோசே தேவன் நோக்கி ஜெபிக்கும் பொழுது என்ன செஞ்சார்? ஒரு வலு சர்பத்தை வெங்கலத்தினால செய்து வை, இந்த பாம்பு எதுக்காக அங்க உணரட்டும், அதனால யாரெல்லாம் அந்த வெங்கலத்தை பார்க்கிறார்களோ, வெங்கல சர்பத்தை பார்க்கிறார்களோ அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இப்படி சுரூபத்தை வைத்த உடனே என்ன தெரியுமா? அவர்கள் அந்த சுரூபத்தையே தெய்வமாய் வழிபட ஆரம்பித்தார். அல்லேலூயா. எவ்வளவு காலம்? கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகள் சுரூபத்துக்கு தூபம் காட்டவும் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். பாருங்க, இரட்சகரை தொழுது சேவியாமல் ரட்சிப்பை தொழுது சேவிக்கக்கூடிய, சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் அங்கு சிருஷ்டிப்பை தொழுது கொள்ளுகிற ஒரு காலத்திலே மனிதன் தள்ளப்படுகிறான். தெய்வம் மறைக்கப்படுகிறார், இரட்சகர் மறைக்கப்படுகிறார். அதனால்தான் எசேக்கியா ராஜா என்ன செய்தானா? அந்த வெங்கல சர்பத்தை அவர் உடைத்து எறிந்தார். அது தேவனுக்கு அருவருப்பாக இருந்தது, எரிச்சலாக இருந்தது. அப்ப நம்ம வாழ்க்கையிலே ரட்சிப்பு
எப்படி வருகிறது? யார் நம்முடைய இரட்சகர்? அவராலே அன்றி, இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு அப்படி ஒரு பாக்கியம் இருந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். நீங்க இந்தியாவிலே பல இடங்களிலே நீங்கள் பயணித்திருக்கலாம், உலகம் ஓடும் போயிருக்கலாம். எல்லா இடங்களிலும் சில கர்த்தாக்கள், சில தெய்வங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நீங்கள் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் நீங்க 5லிருந்து படிங்க. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் நீங்க 5ஆம் வசனத்திலேருந்து படிக்கும் போது அங்கே வானத்திலேயும் பூமியிலையும் தேவர்கள் என்று என்ன இவங்க தான் கடவுள். என்னாக 24 சொல்லுது? சூரியன் கடவுள், சூரியனை கடவுளாக, சந்திரனை கடவுளாக. இப்ப நட்சத்திரத்தை வைத்து நட்சத்திரம் கணக்கு பார்க்கிறாங்க, நட்சத்திரத்தை தெய்வமாகும். அல்லேலூயா. சூரிய கடவுள். இப்போ நீங்க எல்லாம் கொண்டாடிருப்பீங்க, பொங்கல் எல்லாம் கொண்டாடிருப்பீங்க. 2 நாள் முன்னாடி செலிப்ரேஷன் எல்லாம் கிறிஸ்தவம் ஹாப்பி பொங்கல். அதுல பாஸ்டர்ஸ் எல்லாம் கூட சேர்ந்து என்ன பண்றாங்க? கரும்போடும் பானையோடும். அப்ப நீங்க ஃபுல்லா இதெல்லாம் ஒரே கும்மாளம். இது தப்பு இல்லையா? ஏன்னா பைபிள் படிச்சது கிடையாது. ஏதோ கல்யாணத்துக்காக சுகத்துக்காக சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம், ஏதோ ஒரு நோயை பேய் உள்ள வந்துட்டோம். அந்த பைபிளை ஒரு முறை கூட படிச்சதே கிடையாது, திறந்து கூட பார்த்ததே கிடையாது. அப்போ அநேக கர்த்தாக்கள் உண்டு, வானத்தில பூமியில உண்டா. இவங்க தானா எனக்கு கடவுள், இவங்க தான் தெய்வம். ஆமென், அல்லேலூயா. அநேக கர்த்தாக்கள் உண்டு. வேற யாரும் உண்டா? தேவர்களும் உண்டு. அல்லேலூயா. பிதாவாக ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே எவ்ரிதிங் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்காகவே நாம உண்டாயிருக்கிறோம். இயேசு என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு. அவர் மூலம்தான், இயேசு கிறிஸ்து மூலம்தான் சகலமும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப ஸ்டில் மக்களுக்குள்ள ஒரு குழப்பம். மோகன் சிலாசர் ஒரு நல்ல மனுஷன், அவரு கூட பேசுறாரு. நம்ம பொங்கல்லாம் என்ன பண்ணலாம், கொண்டாடலாம், இந்த பைபிள் இருக்கு. அப்ப நம்ம யூதனே கிடையாது. அது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணம். 430 வருஷம் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார். 40 வருஷம் வனாந்தரத்துல பயணிக்கிறார்கள். ஆஃப்டர் த 40th இயர் அவங்க கானான் என்று தேவன் வாக்கு தேசத்துக்கு போகிறார்கள். போய் இங்க விதைத்து அறுத்து அதை கொண்டு வந்து உங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், நீங்க அந்நிய நாட்டிலே பரதேசிகளா இருந்தீர்கள். விதிகளை போடுகிறார். ஒவ்வொரு எப்படி பண்டிகை கொண்டாட வேண்டும். அதுல ஒரு பண்டிகை தான் அறுப்பின் பண்டிகை. இன்னும் சிஎஸ்ல பண்றாங்களா இல்லையா? அறுப்பின் பண்டிகைன்னா என்ன பண்ணணும்? நெல் எடுத்து வச்சிருக்கணும், வைக்கோல் வச்சிருக்கணும். நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ஆசீர்வாத தட்டை வச்சு அதுல 25-30 பழம் வச்சு ஒரு ஸ்வீட் வச்சு டோட்டலா ஒரு 2000 ரூபாய். ஆனா 1 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய் அது ஏலம் விட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? ஆனா பண்டிகை பேர் என்ன? அது ஏழை பண்டிகை தான் சொல்லியிருக்கணும். அது அப்படின்னு கரெக்ட், அது ஏழை பண்டிகை. ஆனா அது அறுப்பின் பண்டிகை. ஊழிய ஆரம்பிச்ச பிறகு ஒருத்தர் ஆட்டுக்குட்டி கொடுத்தார். கொடுத்த உடனே சொன்னாரு, இது ஏழை விடுங்க பாஸ்கர். இன்னொருத்த கோழியை கொண்டு வந்து கொடுத்தார், இது ஏழை விடுங்க. எதுக்குப்பா என்ன இல்ல அப்படி பண்ணா நிறைய காணிக்கை வர வேணாம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்ப எது பண்டிகை? எதை கர்த்தர் விரும்புகிறார்? இப்ப நீங்க எல்லாம் விவசாயம் பண்றீங்களா? இல்ல விவசாயம் இருக்கா உங்க கையில? சுத்தி அருவா பார்த்துருப்பீங்களா? நாட்டு புழுக்கு தெரியுமா? களை எடுக்க தெரியுமா? விதைக்க தெரியுமா? இல்ல எத்தனை லேண்ட் வச்சிருக்கீங்க, எவ்வளவு பண்ணிருக்க, அததான் புரியணும். பல கர்த்தாக்கள் நமக்கு உண்டு, பல தேவர்கள் உண்டு. இப்போ நம்ம புரியுது. நம்ம கையில பைபிள் இருக்கா? இஸ்லாமியர்கிட்ட குர்ஆன் இருக்கா? இந்துக்கள் என்ன இருக்கு? வச்சிருக்காங்களா? இல்ல வச்சிருக்காங்களான்னு கேட்கிறேன். எதுவுமே வச்சுக்க தெரியுமா உங்களுக்கு? ஆனா அவங்க அவ்வளவு அழகா கடைபிடிக்கணும். இந்த மாசம் இந்த பண்டிகை இப்படி கொண்டாடணும், அதை அவங்களுக்குள்ளே பைபிள் இல்ல, போதிக்கிற என்ன போல பிரசங்கி மென்டர் இல்ல, வழிகாட்டுற ஆள் இல்ல. ஏதோ ஒன்னை வாய்மொழியாய் சொல்லுவது உண்மையாய் இருக்காது. அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஆமாவா இல்லையா? வாய்மையா சொல்வது இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும், அங்க போய் இதை பண்ண நல்லா இருக்கும், அங்க போய் குளிச்சா நல்லா இருக்கும், அங்க போய் மொட்டை பண்ண, இது வாய்மொழி.
அதனால்தான் அநேக ரட்சகர்கள் உண்டு, அநேக கர்த்தாக்கள் உண்டு. சரி, இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? இப்போ நம்ம என்ன பண்றோம்? இப்போ நான் ரோமன் கேத்தலிக். ரோமன் கேத்தலிக்கில் வந்தபோது அது எல்லாமே இருக்கும், கூட சேர்ந்து மரியாதை வந்துடுது. எல்லாமே இருக்கு, ஏசு இருக்காரு, எல்லாம் இருக்கு. இப்போ கடவுளுடைய பெரிதான கிருபையில செவ்வாய்க்கிழமை நாளைக்கு வந்து பிரதர்ஸ் கோர்ட் மெசேஜ் கூட்டிருக்காங்க. 250 ஃபாதர்ஸ் படிக்கிறவங்களுக்கு நான் பேச போறேன். ஆமே, நீ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நான் எப்படி பேசுவேன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாரு. அல்லேலூயா. ஆமாவா? நிறைய வச்சிருக்கேன், விக்கிரகத்தை பத்தி திட்டம் நிறைய வச்சிருக்கேன். ஏங்க பிரதர்ஸ் பத்தி போய் அல்லேலூயா. ஏன்னா என்னை கூப்பிட்டாங்க, ஆண்டவர் என் மேல ஒரு சீட்டை கொடுத்துட்டு இருக்காரு. அதை சொல்லணுன்ற கடமை என் கடமை இருக்கு. ஆமே. நாளைக்கு பாஸ்டர்ஸ் மத்தியில பேசுறேன். வியாழக்கிழமை ஒரு மீட்டிங், ஒரு எழுப்பது கூட்டத்துல பேசுற வச்சுங்களேன். இப்போ இந்த கண்டென்ட் வாங்க, ரட்சிப்புக்கு வாங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க உணருங்க. அப்ப நம்ம ரட்சகர் யார், எப்படி வந்து ரட்சகர்களை தோன்றுகிறார்கள். ஓ, மதர் சிலர் வந்திருப்பீங்க, திருநெல்வேலி வந்திருப்பீங்க. இந்த ஊர்ல வந்து ஐயனார் இருப்பாரா, முனீஸ்வரர் இருப்பாரா? ஐயனார் இருப்பாரு, முனீஸ்வரர் இருப்பார். இவங்கெல்லாம் யாருங்க? நீங்க என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு ஐயனார் என்றது யாரு, முனீஸ்வரர் யாரு? யாரு? இப்ப எங்க ஊர்ல முனீஸ்வரர் சாமியா கும்பிடுறான், அந்த ஊர்ல கும்பிடுறான், ஐயனார சாமியா கும்பிடுறான். இவர்கள் அந்த ஊருக்கு வைத்த காவலாளி, செக்யூரிட்டி. அங்க கல்லர்கள் திருட வருவார்கள். திடீர்னு வந்து என்ன பண்ணுவாங்க, நிலத்துல அடுத்து மாங்காய் தேங்காய் அறுத்துட்டு அடிச்சு ஆடுகளை தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த கல்லர்கிட்டே இருந்து காப்பாற்றுவதற்கு அவங்க வைத்த ஒரு வீரன் தான் பேரு. ஆமாவா? அதே இப்ப அவர் எப்படியா மாறிட்டாரு? சாமி ஆயிட்டாரா? பெரிய சிலையை வச்சு கையில அருவா கொடுத்து. ஆமாவா? அல்லேலூயா. நேற்று எம்ஜிஆருக்கு பிறந்த நாள். நீங்க போய் திருவள்ளூர்ல போய் பாருங்க, எம்ஜிஆருக்கு ஒரு கோயில் இருக்கு. திருவள்ளூர்ல ஒரு எம்ஜிஆர் கோயில் இருக்கு, அதுக்கு ஒரு ஐயர் இருக்கான், அதுக்கு ஒரு பக்தர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எம்ஜிஆருக்கு ஆராதனை செய்வதற்கு, எம்ஜிஆரை மகிமைப்படுத்துவதற்கு, அவருக்கு பூஜா செய்வதற்கு. ஏன் அம்மா இல்லையா? ஒப்பா இல்லையா? ஒப்பா யார் இருக்காரு? சாமி ஆயிட்டாரு. யாரு? அவருக்கு பொட்டு வச்சு மாலை போட்டு கற்பனை ஏற்றி தூபம் காட்டி உங்க தாய் தாப்பனுக்கு. ஆனா உனக்கு சாமியா தெரிஞ்ச ஒரு தாய் தாப்பனு பக்கத்து வீட்டுல பேயா தெரியும். புரியலையா? ஒரு பேய் பூச்சி ஆடுது, நீ யாருடா? நான் தாண்டா பக்கத்து வீட்டு சேகர் இருந்து. இவன் அடிச்சுக்கிறான். இவன் வீட்டுல அது சாமியா தெரியுது, பக்கத்து வீட்டுல பேயா தெரியுது. உங்க அப்பா ஏன்டா எங்களை வந்து பிடிச்சான், உங்க அம்மா ஏன் எங்களை பிடிச்சான், ஏன் உங்களை பிடிச்சிக்க வேண்டியதானே? நம்ம இது வழக்கம். அல்லேலூயா. அதனால்தான் நீங்க வந்து இப்போ இன்னைக்கு ராஜாக்கள் தான் படிச்சிருப்பீங்க, அரசாங்கத்தை அரசு. இப்போ அப்படியே படிச்சீங்கன்னா நிறைய பேர் சாமிய கொண்டாடுறாங்களா? நிறைய பேர் அவனே செலவு வச்சுக்கிறான். பைபிள் இருக்கா? பைபிள் வந்து என்ன வணங்குறான்னு சொல்லி நிறைய பேர் இருக்கான். தானியல் புத்தகம் 6வது அதிகாரம், தானியல் புத்தகம் 3வது அதிகாரத்தெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவனே ஒரு சிலையை நிறுத்தி இந்த சிலையை வணங்கு. அப்போ அவனுக்கு பூஜை, உயிரா இருக்கிற மனுஷனுக்கு சாமியா கொண்டாட சொல்றான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அது வாழடி வாழையா அது எப்படி மாறுது? அது சொல்லு, எதுனா எப்படி மாறுது? தெய்வமாய் மாறுகிறது, தெய்வமாய் மாறுகிறது. அல்லேலூயா. அதனால்தான் அநேக தேவர்கள் உண்டு, அநேக கர்த்தாக்கள் உண்டு, ஒரே ஒரு ரட்சகர் நான் மட்டும்தான். ஆமே. நம்ம ரட்சிப்பு ராங் ரூட்ல போறதுனால்தான், நம்மளோட போக்கஸ் தப்பா போறதுனால்தான் நம்ம வாழ்க்கையில ரட்சிப்பின் மேன்மை நமக்கு தெரியல, விடுதலையின் அர்த்தங்கள் தெரியல, காலங்களும் நேரங்களும் வீணாகுது. இதுக்கு யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 4ல இருந்து 3ல இருந்து படிக்கும் போது, பெதஸ்தா என்று ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்துல போய் எந்த ஒரு மனிதன் முந்தி முதல் இறங்கி குளிக்கிறானோ அவன் பேர் பெற்ற நோய் வாய் பெற்றிருந்தாலும் சுகமாகும். இப்போ அந்த ஐடிக்கு இருக்கா? எத்தனை பேருக்கு கன்னியாகுமரிக்காரன் வந்திருப்பேன்? கன்னியாகுமரி போய் பாருங்க. கன்னியாகுமரி போய் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மொத்த நாள் வெளிநாட்டுக்காரன் கூட வரான். ஏன்னா அங்க முக்கடல் என்ன பண்ணுது, 3 கடலும் சங்கமிக்கிறது, சேருது. அரேபிய கடல், பசிபிக் கடல், இந்திய பெருங்கடல், இது 3 பண்ண சேர்றதுனால அது ஒரு புனித நதியா மாறுது. அங்க ஏதோ நடக்குது, குளிக்கிறான், போய் முழுகிறான், மொட்டை போடுறான், அதுக்கு பிரயாணப்பட்டு வருகிறான். எது பேர் காசி போயிருக்கீங்க? காசிக்கு போக சன்னியாசி
காசிக்கு போயிருக்கீங்க. காசியில அங்க போய் பார்த்தீங்கன்னா அங்க 3 நதி ஒன்றாய் சேருகிறது. சிந்து, மகாநதி, பிரம்மபுத்திரா. இது 3 ஒன்னா சேருது. சேர்ந்து அதுல போய் ஒருத்தர் குளிச்சா அவன் புண்ணியங்கள்லாம் சரி பாவங்கள்லாம் கருதி புண்ணியம் உண்டாகும். உயிரா இருக்கிற மனுஷன் அப்படியே விடுறான். சாய் உயிர் போயிடுது. ஐயா எல்லாத்தையுமே கங்கையில விட்டுருங்க, என் ஆத்மா எங்க போகுது? மோட்சத்துக்கு போகுது. ஆட விடுறான், மாட விடுறான். எங்களை கொண்டு போயிட்டாங்க. அந்த கங்கா நதியில போய் ஒரு 50 அடி தூரத்துக்கு போயாச்சு. அங்க போட்டை நிறுத்திட்டான். நிறுத்திட்டு குழி காண்றான். போனது 13, 14 பாஸ்டர்ஸ் குழி. அப்ப இந்தியில எங்களை கூட்டு போனவர் சொல்றாரு, இல்ல இல்ல சும்மா நாங்க ஏய் குளிரியா இல்லையா அதுக்காக வந்தீங்க. அவனுக்கு தெரியுது இப்ப ஸ்டேஞ்சர் புது ஆள் அந்நியர்கள். அங்க பார்த்தா போட்டு அங்கே நிக்குது. ஆணும் பெண்ணும் சிறியரும் மூண்டு அந்த தண்ணி எடுத்து கீழே குளிச்சு குளிச்சா அவங்க பாவங்கள் தொலையும். அப்போ அந்த தண்ணி அவர்களுக்கு ஒரு ரட்சகராக பார்க்கிறார்கள். இதேதான் பெதஸ்தா என்ற குளத்திலே உள்ள தண்ணி அங்க ரட்சிப்பை பார்த்தார்கள். பாருங்க எத்தனை பேர் தண்ணி சுத்துறாங்க. தண்ணி அங்கிருந்து கொண்டு வந்த தண்ணி சுத்த ஜலம், அந்த ஜலம் இதை பிடிச்சி இலங்கை இதுக்கு இஸ்ரேல் போற கூட என்ன பண்றாங்க, தண்ணி தூக்கிட்டு வந்துடுறாங்க, மண்ணை தூக்கிட்டு வந்துடுறாங்க. இஸ்ரவேல் மண்ணுங்க இது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் இயேசுவுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டடப்படவில்லை. அல்லேலூயா. இது மாத்திரம் இல்ல, மனித வழிபாடு இருக்கா? மனித கடவுள் இருக்காங்களா? மனிதனை வழிபடுறாங்களா? இல்லையா? மனித வழிபாடு இருக்காங்களா? எவ்வளவு பேருக்கு கேரளால ஒரு அம்மா இருக்குது. அம்மா பேரு, அதுக்கு பேரு என்ன? ஆமாவா? நம்ம தமிழ்நாடு எவ்வளவு பேர் இருந்தாங்க. சாய்பாபா இருந்தாரு, அந்த சக்தி சோப் சட்டை இப்ப நிறைய பத்திரிகைல இருக்குது, தாங்கல இருக்குது. என்ன இது? என்ன பராசக்தி? அது பங்கார நடிகர், அது பராசக்தி. அது பேரு, அவள் தான் அவங்க பேர். ஆமே. மனித வழிபாடு எல்லாம் சோப்பா போய் மனித வழிபாடு. அவங்களுக்கு இல்லாத காலேஜா, ஸ்கூலா? ஆமே. இவர்களை எப்படி பார்க்கிறார்கள்? ரட்சகராக பார்க்கிறார், வழிகாட்டியாக பார்க்கிறார்கள். அதுதான் நிறைய கர்த்தாக்கள் உண்டு, அநேக ரட்சகர் உண்டு. நம்ம குட்டி குட்டி சாமியார்லாம் இருப்பாங்க பாருங்க, பரிகாரம் சொல்றவங்களாம் இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க டிவியில பாருங்க, இந்த மோதிரம் வாங்கிட்டா, இந்த கல் வாங்கிட்டா, இந்த ருத்ராட்சி, இது நல்ல கருங்காலி மரத்துல இது போட்டு அதுக்கு 3 பேர் ஒட்டுத்தாடி தெரிஞ்ச பார்க்கும் போது எல்லாம் ஒட்டுத்தாடி போட்டுக்கிட்டு சாமியார் மாதிரியே வேஷம் போட்டு இதை வாங்கி நீ மாலை போட்டீங்கன்னா நீ போட்டுக்கடா நல்லா இருப்ப. அல்லேலூயா. மக்களுக்கு தேவை ஒரு ரெமிடி, தேவை ஒரு ரட்சகர் தேவை. இத மோதிரத்தை போட்டா, இந்த கல்லை போட்டா, இதை போட்டா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். அப்ப மக்கள் எதிர்பார்க்கிறது ஒரு ரட்சகர், ஒரு ரெமிடி அவங்களுக்கு தேவை. அல்லேலூயா. இயேசுவ என்னால என்று வானத்திலும் பூமியில் வேறு ரட்சகர் இல்லை. ஆமென். சரி, எப்படி ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? நம்ம எப்பவுமே குறுக்கு வழியில போய் போய் பழக்கப்பட்டோம். ஷார்ட்கட், டக்குன்னு பணக்காரன், டக்குன்னு பெரிய ஆள். இப்போ ஒண்ணும் இல்ல, இந்த மோதிரத்தை போட்டா உனக்கு அதிர்ஷ்டம் வரும்னா நீங்க சும்மா இருப்பியா? இதை மாலை மாட்டிட்டா உனக்கு எல்லாமே வரைக்கும். திடீர்னு ஒரு கண்ணு காட்டுறான், கண் திருஷ்டி போயிடும். நீ ஏற்கனவே அதுல பயத்துல இருக்கிற, எனக்கு கண்ணு வைக்கிறான், இந்த கண்ணு வைக்கிறான். அப்ப இது வாங்கினா உனக்கு சீக்கிரம் டக்குன்னு ரிலீஃப் ஆயிடும், அதுல இருந்து விடுதலை கிடைச்சது. ஆமே. என்னால் அன்றி ரட்சகர் இல்லை, என்னால் அன்றி மீட்பர். ஆமே. இந்த மனு மக்கள் மீட்கப்படுவது, ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு தெய்வம், அது ஆண்டவராக இயேசு மாத்திரம். அல்லேலூயா. எப்படி ஃபார்ம் ஆகுது தெய்வங்கள், எப்படி ஃபார்ம் ஆகுது? அவதான் நான் கொஞ்சம் லைட்டா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க யாத்திராக புத்தகத்திலே 32ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை படிங்க. யாத்திராக புத்தகம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் 10 வசனத்தை தெளிவா யாரா படிச்சீங்களா? குழப்பம் இல்லாத படிச்சீங்கன்னா படிங்க. ஒரு ஆள் மோசே மலையில இருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்களுக்கு எப்போ கவனிக்கணும். எப்போ மக்கள் சிதறி போகிறார்கள், இடர் அடைகிறார்கள், அவங்களுக்கு ஒரு ரட்சகர் தேவை. அது இவர் தான் இருக்கணும், அவர் தான் இருக்கணும் இல்லை. யாரோ ஒருத்தர் நம்மளை வழி நடத்தினா போதும். அவன் ஏதோ ஒருத்தர் இதப்பா சொல்லு. அல்லேலூயா. ஆனால் தான் இயேசு மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு சின்ன சம்பவம் படிங்க. மத்தேயு 24:4 படிங்க. மத்தேயு
சுவிசேஷம் இந்த 4-5 24 அதிகாரம் 4-5 படிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி, அநேகர் நான் தான்பா இயேசு கிறிஸ்து, இந்த ரூபத்துல நான் வந்திருக்கிறேன், கடவுளுடைய அவதாரத்துல வந்திருக்கிறேன், நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். 4 படிச்சியா, 5 படிச்சியா? அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் அநேகர் கிறிஸ்துக்கள் உருவாகுவார்கள். அல்லேலூயா. அநேகர் நான் தான் இயேசு, இயேசு எனக்குள்ள இருக்கிற, நான் சொல்றதா நீங்க கேட்கணும். இப்போ ஆப்பிரிக்க கண்டத்துல ஒரு பாஸ்டர், அவர் வந்து 10-20 நோவா பழ கட்டியிருக்காரு. என்னது நோவா பழ கட்டியிருக்காரு, பெரிய போட்டு 10 கட்டிட்டார், 10 செஞ்சிருக்காரு. அவரே எழுந்து ஆளை கூட்டு வந்து செதுக்கி ஆண்டு சொன்னாரா, நோவா காலத்தில் நடந்து போல மறுபடியும் ஒரு மழை வரும், அப்போ இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு நீ எனக்கு பேழை செய் அப்படின்னு சொல்லி பேழை கட்டிட்டு இருக்காரு. நானும் பேழையே சொல்லிப்பாருல்ல. அநேகர் எழுப்பி நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் ஒரு ரட்சகன், அநேக கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதர் எழும்புவார்கள், அவங்களை அழகா வழி நடத்துவார்கள். நீங்க அதுக்குதான் பைபிளை படிக்கணும்னு சொன்ன. எப்படி வந்து அருவருப்புகள் வருகிறது. இன்னொரு வசனத்தை படிங்க. யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 27 யாக்கோபின் நிருபம் 1 அதிகாரம் 27 படிங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும், பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கணும். ஒரு கிறிஸ்துவன் அவன் யாராக இருக்கணும்? திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அவங்களை விசாரிக்கணும். அப்புறம் செகண்ட் திங்ஸ் என்ன சொல்றாரு? உலகத்தால் கரைப்படக்கூடாது. இப்படி எத்தனை பேரு உலகத்தினால் கரைப்பட்டிருக்கீங்க? ஏப்பா ஒரு நாள் மைக்கம் வச்சு இயேசு ஜீவிக்கிறான்னு சொல்லியிருக்கீங்களா? ஒரே ஒரு நாள் கிறிஸ்துவ நோட்டீஸ், தம்பி கவனிப்பா, அப்புறம் தேடி என்ன புண்ணியம் ஒண்ணு இல்ல, பாரு, ஒரு நோட்டீஸ் இயேசு ஜீவிக்கிறான்னு சொல்லியிருக்கியா? அல்லேலூயா. ஆமென். நீ என்ன செய்யற? வசனம் சொல்லுது, அநேக என்ன பண்றீங்க? உலகத்தினாலே கரைப்படக்கூடாது. உலகத்தினாலே கரைப்படக்கூடாது. இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. நீ போட்ட கரை வந்து ஒண்ணு போயிருமா? ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதுதான் சொல்றேன், நீங்க பைபிளை ஒரு முறை கூட படிக்கல, பைபிள் உங்களுக்கு புரியல, நீ யார் என்று புரியல, நான் உலகத்தான் அல்லாதபடினாலே நீங்களும் உலகத்தான் அல்லன்னு கிளியர் கட்டா சொல்ற. ஆமென். நீ என்ன பண்ற? உன் இச்சைக்கு, உன் ஆசைக்கு, உன்னுடைய கொண்டாட்டத்திற்கு இதை நியாயப்படுத்தி தெரியுது. அதான் தப்பு. கொலோசியர் 2 அதிகாரம் 19 படிங்க. கொலோசியர் 2 அதிகாரம் 19 என்ன சொல்லிட்டு பாருங்க. கொலோசியர் எங்க தெரியல, முதல்ல ஒண்ணு. மாயமான தாழ்மையிலும், பாருங்க, தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனை. இது இயேசுக்கு இல்ல ஆராதனை, இது இயேசுக்கு இல்ல வழிபாடு. நீயா ஒன்றை உருவாக்கி அதை நியாயப்படுத்துற. தேவ தூதருக்கு செய்யும் ஆராதனையிலே உனக்கு ஆசை, இதெல்லாம் பண்ண நமக்கு பேர் வரும், இதெல்லாம் பெருமை வரும், நம்மளை மதிப்பார்கள், நமக்கு வந்து ஒரு பெரிய ஆளா வரும். விருப்பமுற்று காணாதவைகளிலே எப்படி நுழைந்து, உனக்கு தெரியாத ஒன்றில் துணிவாக நுழைந்து, உங்க மாம்ச சிந்தையினாலே, ஏன் சேர்த்துதான் படி, மாம்ச சிந்தையினால வீணாய் விருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்க ரட்சிப்பை, உங்க அபிஷேகத்தை இழந்து போகாதபடிக்கு என்ன பண்ணமா? உங்கள் வஞ்சியாது இருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உலகத்தின் வழிபாடு, இது உலகத்தின் வழிபாடு. உலகத்தின் வழிபாடுக்கு
மரித்தது உண்டானால் இன்னும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து பெயர் மாற்றி இன்னும் உலக வழிபாடுகளுக்கு பிழைக்க உலக வழிபாடுபடி வாழ்கிறை போல மனுஷனுடைய கற்பனை அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது. இது என்னங்க தப்பு? மனுஷனுடைய கற்பனையின்படியையும் போதனைகள் படியையும் நடந்து போதும். அல்லேலூயா. மனுஷனுடைய கற்பனை, மனுஷனுடைய போதனை. பக்கத்துல ஒரு தச்சுக்குது, தீபாவளிக்கு பட்டாசு, பொங்கலுக்கு பொங்கல் வைக்கிறது. அவரை பாட்டு ரட்சகரே இயேசு நாதா. அப்ப ரட்சகர் யாரு? நீங்க தெரியல, முதல்ல தெரியும். உங்களுக்கு தெரியல தான் நான் சொல்லித்தரேன். உலக வழிபாடுகளுக்கு நீ மரித்தது உண்டானால் முன்னையா பிழைக்கிற அல்லேலூயா. சரி, அதனால உனக்கு பரிசுத்தம் வந்துருச்சா? அதனால உனக்கு பக்தி வந்துருச்சா? கவனி, அதனால இயேசுடைய சத்தத்தை கேட்டியா? அதனால ஒருத்தன் இயேசுவை பின்பற்றி வந்தானா? நீ செஞ்ச செய்கையினாலே ஒருவன் தேங்க்யூ பிரதர் நான் இயேசுவை பின்பற்றி சொன்னானா? அல்லேலூயா. இதுவும் மாம்சமும் இச்சையும் விரும்புவது செய்வதற்கு நீ நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உலகத்தினாலே கரைப்படாததே மாசெல்லாத சுத்த பக்தி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இந்த சம்பவத்துக்கு வந்து யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துல எப்படி வந்து ஒரு சிலை உருவாகுது, எப்படி வந்து என்ட்ராகுது, எப்படி மனுஷன் வந்து அதை பின்பற்றி போகிறான். படிங்க. மோசே மலையில இறங்கி வர தாமதம் ஆகிறபடினாலே ஜனங்கள் கண்டபோது அவர்கள் என்ன பண்ணாங்களா? ஏங்க, ஒரு அழைக்கப்பட்டவனுக்கும் அழைக்கப்படாத நிறைய வித்தியாசம் இருக்குது. அழைக்கப்பட்டவன் தேவனை சந்தோஷப்படுத்துவான், அழைக்கப்படாதவன் மனுஷனை சந்தோஷப்படுத்துவான். அல்லேலூயா. நீ அழைக்கப்பட்டவனா இருந்தா கர்த்தருக்கு மாத்திரம் தான் நீ கணத்தை கொடுப்ப. உனக்கு இது தப்பா தெரியும், இது தப்பு, இது கடவுளுக்கு பிடிக்காது தெரியும். ஆனா நீ மனுஷனை கணப்படுத்துறவனா அந்த அழைக்கப்படாதவனா இருந்தா உனக்கு இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்பேன். நீ அழைக்கப்பட்டிருக்கியா? மோசே 40 நாள் கற்பனை பலகை வாங்க மலைக்கு, சீனாய் மலைக்கு போயிட்டார். 40 நாளுக்குள்ள வந்துருவேண்டார். 50 நாள் ஆயிடுச்சு, மோசே காணும். இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. மலைக்கு போன மோசே என்ன ஆச்சுன்னு தெரியல, செத்துட்டாரா உயிரா இருக்கான்னு தெரியல. அதனால் எங்களை வழிநடத்துவதற்கு ஒரு தெய்வம் வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஆமென். நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை வழி நடத்துகிற தெய்வம் யாராக இருக்க வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களை வழி நடத்துகிற தெய்வம் யாராக இருக்குது? பேர் சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்ற இல்ல பாஸ்டர் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது, குடிக்கக்கூடாது, சீரட் பிடிக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இது மனுஷனா அப்படித்தானே இருப்பான் தானே? என்ன நீங்க சும்மா ஒரு சாமியார் ஆகிடுங்க போல. என்ன ஒரு வழி சொல்ல. அப்படி இல்லை, எதனா குச்சிக்க எதனா பண்ணிக்கோ, நாத்திகம்னு ஒரு கோழி எடுத்து குத்துரு, பாவம் மன்னிக்க பண்ணா போடுவாங்க. நாகப்பட்டினத்துக்கு ஒரு நண்பர் என்ன கூப்பிட்டுருந்தாரு, வாங்க ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு. மெசேஜுக்கு அவரை ஊழியக்கார ஆர்டரேஷன் பண்றதுக்கு போயிருந்தேன். போன உடனே அவர் ரட்சிப்பு நடந்து 70 பேர் ஆதாயம் பண்ணி வைத்திருந்தார். 70 பேர் அந்த நாகப்பட்டினத்துல, 70 பேர் நிற்கிறாங்க குளத்துல. 70 பேருக்கு நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். இயேசு உன் பாவங்களுக்கு அது மாதிரி உயிரோடு இருந்தார், உன் பாவம் மன்னிக்க அப்படி புரிஞ்சு எடுத்தா எல்லாரும் வாயிலும் வெத்தலைப்பாங்க, தண்ணி ஃபுல்லா. அவங்களுக்கு ஞானஸ்தானம் வேணும், ஆனால் பாவத்தில் இருந்து மனம் திரும்புதல் வேண்டாம். அவர்களுக்கு இயேசு வேணும், ஆனால் தூய வாழ்க்கை வேண்டாம். அதுதான் யோவான் சொல்ற, விரியன் பாம்பு குட்டிகளே, வருகிற கோபத்துக்கு உங்களை தப்புவிக்க செஞ்சது யார்? கோடாரி வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஞானஸ்தானம் என்பது என்ன? அது ஒரு மனம் திரும்புதலுக்கு அடையாளம், பரிசுத்தமாக்குதல் அடையாளம். உலக வழிபாட்டுக்கு நான் செத்துட்டேன், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்பதுக்கு அடையாளம். அல்லேலூயா. அநேகர் வருவாங்க, அநேகர் சொல்லுவாங்க, அநேகர் பேசுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. ஒரே ரட்சகர், ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அநேகர் பண்ணுவாங்க, வந்து நம்மளை வஞ்சிப்பாங்க. இது என்ன தப்பு? கவனி, இது என்ன தப்பு? இதுல என்ன தப்பு இருக்கு? இதெல்லாம் நம்ம யாரு? இப்ப ஒரு சொல்றாரு,
நம்மளாம் தமிழர்கள், நம்மளாம் தமிழர்கள். யார் இல்லைன்னு சொன்ன? யார் இல்லைன்னு சொன்ன? நீ கிறிஸ்தவனா? அதான் கேள்வி. நீ தமிழன் தான். தமிழ்ல முஸ்லீம் இருக்கிறான், இந்து இருக்கிறான், கிறிஸ்டின் இருக்கிறான், எல்லாம் மதத்தை சேர்ந்து இருக்காங்க, எல்லாம் தான் தமிழன். நீ கிறிஸ்தவனா? ஆர் யூ சேவ்? ரட்சிக்கப்பட்டிருக்கியா? நீ மனம் திரும்பி இருக்கியா? உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்திருக்கியா? இயேசு உன் பாவங்களுக்காய் மரித்தார் என்பதை நீ உணர்கிறையா? நீ உலகத்திலிருந்து உன்னை பிரிந்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறியா? அல்லேலூயா. அப்படி இருந்தா உனக்கு பக்தி வைராக்கியம் பற்றி எரியும், விசுவாசம் அனல் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீ அங்கே நியாயம் பேசு. இதுல என்ன தப்பு இருக்கிறது? ஆமென். இப்ப படிச்சுட்டு வாங்க. யாத்திராக 32:2 படி. இப்போ உங்க குமாரத்தினுடைய இப்போ என்ன சொல்லிருக்கணும்? ஒரு கம்ப்ளைண்ட் ஆரோன் கிட்ட போறாங்க. ஆரோன் யாரு? ஆராதனை செய்யக்கூடிய ஒரு ஆரோன். அவர் பெரிய பிஷப், ஆராதனை வீரர், ஆசாரியன், பிரதான ஆசாரியன், மோசேயுடைய சொந்த அண்ணன். மோசேயுடைய பக்தி தெரியும், வைராக்கியம் தெரியும், விசுவாசம் தெரியும். கூட இருந்து பாக்குற இந்த ஆரோனுக்கு அழைப்பு இல்லை. அதனால அவன் என்ன செய்யறான் பாருங்க. ஆசாரிய ஊழியருக்கு அழைப்பு தான் அவனுக்கு. ஆனா ஜனங்களை நடத்துகிற அழைப்பு அவனுக்கு இல்லை. ஜனங்களை பக்தி நடக்கிற அழைப்பு இல்லை. ஏய் இரு, மோசே வர வரைக்கும் வெயிட் பண்ணு. இது தப்பு. இது இவன் தான் ஐடியா கொடுக்குறான். என்ன சொல்றான்? உங்கள் குமாரத்திகள் வைத்திருக்கிற காதணிகளையும் நகைகளையும் கொண்டு வந்து அவன் என்ன பண்றான்? ஒரு கன்று குட்டியை செய்து, இதுதான் உங்களை இஸ்ரவேல் எகிப்திலிருந்து நடத்தி வந்த தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அங்கதான் கன்றுக்குட்டி நந்தி ஸ்டார்ட் ஆகுது. அங்கதான் நந்தி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு ஒரு வரலாறு அங்க இருக்கு. படிச்சுட்டு வாங்க, புரியும். உங்களுக்கு எல்லாம் படிங்க சார். 3 வசனம். ஜனங்கள் எல்லாரும் இப்ப பாருங்க, அந்த கன்று குட்டிக்கு இப்ப இயேசுக்கு வந்த பலிபீடம் எங்க போயிடுச்சு? இப்போ பலிபீடம்னா துதி, சோத்திரம், ஆராதனை, ஜபம். இந்த பலிபீடம் இப்படி போக்கஸ்ட், தெய்வத்தை விட்டுட்டு இப்ப கன்று குட்டிக்கு போறது. அல்லேலூயா. அதான் சொல்றேன், நீங்க மெதுவா டிவைட் ஆயிடுவாங்க. உள்ளத்துல இருந்து அசுத்தா உள்ள போயிடும். இதெல்லாம் நம்ம தெய்வம் இயேசுதான் நம்மளை ஆசிரிப்பார். அவர் தான் உயர்த்துவார். இந்த களியாட்டம், இந்த ஆட்டம் பாட்டம், இது தெய்வம் அல்லாத கூட கணம், இது என்ன செய்யணும்? என்ன பண்ண பாருங்க. கட்டி இப்ப பாருங்க, பலிபீடத்தை கட்டிப்படி எப்படி கர்த்தருக்கு பண்டிகை ஆகும்? நீ கட்டுறது கன்று குட்டிக்கு, நீ போற பூஜை கன்று குட்டிக்கு, இது கர்த்தருக்கு எப்படி பண்டிகையா மாறும்? அல்லேலூயா. நீ என்ன சொல்றீங்க? இதெல்லாம் தப்பு இல்லை. அதனாலதான் சொல்ற, நிறைய பேரு கன்று குட்டிக்கு பலி செஞ்சுட்டு கர்த்தருக்கு மைக்கமே செலுத்துறாங்க. மறுநாள் அவர்கள் அதிகாலை எழும்பி சர்வாங்க தகர பலியிட்டு, இப்ப அதெல்லாம் கேட்டுப்பா சமாதான சந்தோஷம், ஒரு கடவுள் கஷ்டாரு நமக்கு சமாதான பலி செலுத்திட்டு அதெல்லாம் கவனிக்கணும். அந்த நடுவுல கர்த்தருக்கு மகிமை இல்லை, இயேசுக்கு மகிமை இல்லை, இயேசு உபதேசம் இல்லை, அவரு குறித்த சத்தியம் இல்லைன்னா உனக்குள் லஸ்ட்ஃபுல் வந்துடும், இச்சைகள் வந்துடும், ஒழுக்க கேடு வந்துடும். யோசித்து பாருங்க, முன்னிட்டு நடத்துற ஒரு பாஸ்டர் இல்லை, உங்களை கண்டிக்கிற ஒரு பாஸ்டர் இல்லை, மக்கள் சீரழிந்து போய்விடுவார், ஒழுக்க கேடாய் மாறிவிடுவார். அல்லேலூயா. மோசே இல்லை, ஆனா இன்னொருத்த கையில கொடுத்து சர்ச்சு கையில கொடுத்து பாருங்க, அவன் வாய்க்கு வந்து பேசி கிடப்பான். ஆமாம். அழைப்பில்லாதவனுக்கு பாரம் இருக்காது, அழைப்பில்லாதவனுக்கு தெய்வ சித்தம் தெரியாது, அழைப்பில்லாதவனுக்கு தேவனுடைய அந்த உணர்வை அதனால பெற முடியாது. அவன் மனுஷனை தான் பிரியப்படுத்த பார்ப்பான். அல்லேலூயா. நடந்த சம்பவம். புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து இப்ப என்ன பண்றாங்க? ஒழுக்கம் கெட்டு போச்சு. அங்க வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச், இவன் மனைவியோட அவன் மனைவியோட இவன், ஒரு லஸ்ட்ஃபுல்லா மாறிச்சா. புசிக்கவும் குடிக்கவும் உட்காரவும் எழுந்து
எழுந்துன்னு போட்டு முடிக்குது அப்படியே. எழுந்தார்கள். நீ இறங்கி போ எகிப்து தேசத்துல இருந்து, நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தாங்களை கெடுத்து கொண்டார்கள். இப்ப புரியுதா உங்களுக்கு? நீ உட்காரவும் எழுதவும் விளையாடவும், உட்காரவும் எழுதவும் விளையாடவும், அது கடவுளுடைய பார்வைக்கு இவங்க தங்களை கெடுத்து கொண்டதாங்க. பயம் இல்லை, தேவ சித்தம் இல்லை, தேவ நோக்கம் இல்லை, தங்களை கெடுத்து கொண்டார்கள். நான் அவர்களுக்கு விதித்த வழியை எவ்வளவு சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டி, நீ ஒண்ணு இதை வச்சுக்கிற, இதுதான் அது, அதுதான் அது. கன்றுக்குட்டி இருக்கும், கன்றுக்குட்டிக்கு பதில் வேற பேர் இருக்கும். ஜல்லிக்கட்டு காலியா இருக்கும். யாரோ ஒருத்தர் இருப்பார், திருமாவளவன் இருப்பார், கலைஞர் இருப்பார், ஏதோ ஒருத்தர் இருப்பார். கன்றுக்குட்டி இருக்கும், யாரோ ஒருத்தர் இருப்பார். அங்க அவங்கதான் ரட்சகர், அவங்கதான் கடவுள். அவங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. யாரோ ஒரு கன்றுக்குட்டி அங்க இருக்குது. அதை பணிந்து கொண்டு அதுக்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே பணிந்து கொண்டு பலியிட்டு, இப்ப சொல்றாங்க, டிக்ளேர் பண்ண, இதுதான் இஸ்ரவேல். இப்ப முதல்ல சொன்னா நம்ம கர்த்தருக்கு ஒரு பண்டிகைய, கர்த்தருக்கு ஒரு மகிமை பண்டிகை கொண்டாடணும். இப்ப இந்த கன்றுக்குட்டியை பார்த்து என்ன சொல்றான், அதுக்கு பலியிட்டு அதுக்கு ஆராதனை செஞ்சு, இஸ்ரவேலரே நல்லா படிமா. எகிப்து தேசத்துல உங்களை அழைத்து வந்த தெய்வம், எகிப்து தேசத்துல யாருங்க அழைச்சு வந்தது? 10 அற்புத அடையாளங்கள் செய்தார். வனாந்திரத்தை அவருக்கு நாசமாக கூடாது, பகலில மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி சமமாக செங்கடெல்லாம் அந்த மகிமையான காரியங்களை அடைய அற்புதம் செஞ்சு இப்ப சொல்ற, உங்களை எகிப்திலே அழைத்து சொல்றது யாரு? அவரு ஒரு ஊழியக்காரர் தான். அதுதான் சொல்ல வரேன், நீ கிறிஸ்துவன்ற போரில் கூடாது, பைபிள் தெரியணும், தெரிஞ்சாதான் நீ பேசணும், தெரியலன்னா பேசக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. நீங்க உனக்கு மூளையில் என்ன இருக்குது, அறிவில் இருக்குது, உனக்கு என்ன தெரியும் அதை எடுத்து கத்தக்கூடாது. பைபிளை உட்காந்து ஆய்வு பண்ணணும், படிக்கணும், என்ன சொல்றதுக்கு பார்க்கணும், அதை பேசுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாவா? மோசைக்கு தெரிஞ்சிச்சா? இருந்துச்சு. ஆரோன் தைரியம் இருந்துச்சா? தைரியம் இல்ல, காம்ப்ரமைஸ் ஆகுறாரு. மக்களோடு கத்துறா, மோசை காணும். சரி, அப்படித்தானே விடு, எல்லாம் நகை கொண்டு அதானே விரும்புற. மக்கள் விரும்புறது எப்படி செய்யக்கூடாதுங்க. நம்ம மக்கள் என்னவோ விரும்புவான். ஆமென். அல்ல, மக்கள் தேவன் விரும்புறபடி மாத்தணும். அவங்க இந்த மக்களை தேவனுக்குரியவர்களாக மாத்தணும். அதுதான் சபை வேலை, அதுதான் ஊடைய வேலை. மக்கள் ஒருத்தர் விரும்புவாங்க. ஆமென். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்து, யார் இவங்க? என்ன பிரசங்கத்தை கேட்டாலும், என்ன சத்தியத்தை கேட்டாலும் குணம் மாறாது. இவங்க யாரு? இவங்க வணங்கா இருக்கிய, வணங்க. ஆமாண்டவர், வணங்கி இருக்கியா? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மூலம் நான் இவர்களை அழித்து போடவும். இப்ப கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ ஆண்டவரே மன்னிச்சிருங்க, தெரியாம செஞ்சுட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்கன்னு இந்த கதைலாம் எனக்கு வேண்டாம், நீ என்னை விட்டுரு. உனக்கு அங்க ஒரு லஞ்சம் கொடுக்குறாரு ஆண்டவர் மோசேக்கு, ஒரு லஞ்சம். அவனை பூஸ்ட் பண்றாரு. நம்மளா தானே பண்ணிப்போம், என்ன கேட்டு செத்து போட்டோம். சரிங்க ஆண்டவரே, நீ என்னை விட்டுரு, கீழே படி. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். கர்த்தாவே, மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் போதும். இப்ப விட்டுருக்க கதைய. அல்லேலூயா. மோசே கெஞ்ச ஆரம்பிக்கிறான். தப்ப மன்னிங்க ஆண்டவரே, குறைகளை மன்னிங்க ஆண்டவரே. உங்களுக்கு புரிதா பாருங்க, வசனம் உள்ள இருக்கணும். கிறிஸ்துவ இந்த பயணம் இயேசு வருகை மட்டும் போய் நிக்கணும். அந்த நித்திய வாழ் நிக்கணும். இடையில பல விஷயங்கள்லாம் வரும். இப்போ திடீர்னு மோடி கூட ஒரு ரூல்ஸ் போடலாம், இப்படிலாம் வணங்கணும்னு ரூல்ஸ் போடலாம். அல்லேலூயா. சில கர்த்தாக்கள் எழும்பலாம், சில ரட்சகர் எழும்பலாம். கடைசி காலத்துல பெண்ணை விரும்பாத ஒருத்தன் வருவான். யாருங்க? அவன் பெண்ணை விரும்ப மாட்டான், கல்யாணத்தை விரும்ப மாட்டான்,
அவன் தான் எழுந்து நாட்டாளுமா அப்படின்னா லிஸ்ட்ல யார் வரலாம் பாருங்க. அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவுடைய மறைமுகமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. இது உலகத்துடைய என்று டக்குன்னு ஒரே ஒரு மாசத்துல உலகம் முழுசு ரட்சிக்கப்படும், உலகம் முழுசு எழுப்புதல். இப்ப அமெரிக்கால அப்படியே ஒரு எழுப்புதல் வருது. சபையெல்லாம் தூசு தட்டுறான், இங்கிலாந்து தூசு தட்டுறான், கேனடா தூசு தட்டுறான். அந்த அந்த பாஸ்டர் சாம் அவர் பேர், அவர் மறித்த பிறகு கொஞ்சம் ரவேவேல் வருது, எழுப்புதல் வருது, ஜபம் நடக்குது, விற்கிறது தடை செய்யறாங்க. உங்களுக்கு புரியணும், இந்த உலகம் அப்படியே வஞ்சிக்க போகுதான். ஒருத்தர் யாரான்னு சொல்றாங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து மனுஷனை ஆளுன்றாரு. ஒருத்தர் என்ன பண்ணும், இப்பவே செல்போன் நம்மள ஆளுதா, கூகுள் கிட்ட கேட்டு கேட்டு செத்து போயிடாது. கூகுள் நேரா போ, லெப்ட்ல போ, கூகுள் கண்ட்ரோல்ல. ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு கூகுள்ல பாக்குறான், ஒரு லவ் லெட்டருக்கு கூகுள்ல பாக்குறான், எல்லாமே இப்ப கூகுளுடைய கண்ட்ரோல்ல மனுஷன் போயிட்டு இருக்கான். அதுதான் மனுஷனை ஆளாமா. அதுக்கு இப்ப ஏற்கனவே சினிமா தான் டெர்மினேட்டர் படையில ஏரோநெட், அது பேர் என்ன, ஸ்கைநெட். அதுதான் மனுஷனை கண்ட்ரோல் பண்ணும், மனுஷன் கற்பனை சக்தியில. அது ஏற்கனவே 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த படத்தை வெளியே கொண்டு சினிமாவில் கொண்டு வரான். இப்படி நடக்கும். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அதனால நீங்க எல்லாத்தையுமே ரட்சகர் கொண்டு வரும், எல்லாமே இது தப்பு இல்லைன்னு கொண்டு வரக்கூடாது. அது உங்களை வழிவிலக கூடியதாகவும் தேவ கோபத்துக்கு ஆளாகக்கூடியதாக மாறுது. நம்ம ஒரே ரட்சகர், ஒரே கர்த்தர் உண்டு. உண்டா? அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க ஆமே. பாருங்க, நீ லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26-35 படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, அவர் தேவகுமாரனாக இந்த பூமியிலே வருகிறார். 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிங்க. எல்லாம் அப்படியே படிச்சு பிட்டு பிட்டா படிக்க படிச்சுன்னு போ. போதும். இப்ப ஆண்டவர் தூதரை அனுப்பி ஒரு மெசேஜ் கொடுக்கிறாரு, ரட்சகர் இந்த பூமியில பிறக்க போகிறார். எப்படி பிறப்பார்? முன்னாடியே சொல்லியாச்சு, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார். அந்த யார் அந்த கன்னிகை? 800 வருஷமா கன்னிகைகள் காத்திருக்காள். கடவுள் நமக்குள்ளே பிறக்க வேண்டும். நம்ம சொல்றோம்ல, ஏசப்பா எனக்குள்ளே பிறந்திருக்கிறார். நம்ம சுவாபம் மாறுதா, பேச்சு மாறுதா, நமக்குள்ள இருந்து பேய் பிசாசெல்லாம் போகுதா, நோயை குணமாக்குறோமா, அந்த தெய்வத்துடைய வல்லமை வந்தவுடனே இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இப்ப கன்னி மரியாள் வயிற்றிலே இறைவன் தோன்றி அவர் மாம்சமாக பிறக்கிறார். அதுதான் ஆதியிலே யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலே, ஆதியிலே தேவன் எப்படி இருந்தாராம்? வார்த்தையா இருந்தார். the word. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை எப்படி இருந்ததா? அந்த வார்த்தை தான் தேவனாய். நல்லா கவனிக்கிறோம், இந்த பைபிள் தான் வார்த்தை. நீங்க படிக்கும்போது கண்ணில் கண்ணீர் வரும், உள்ளத்துல மாற்றம் வரும், பரிசுத்தமாக்குதல் வரும். இது சாதாரண கதை புக்கா இருந்தா உங்க அப்படி நடத்தாது. இது இறைவனுடைய வார்த்தை, இதுதான் கடவுள். இப்ப பின்வாங்கி போறவன், இடறி போனவன், குழப்பமா இருக்கிறவன், உலகத்துல இருந்து மீட்கப்படாத யாருன்னா இந்த பைபிளை அழகா சுமந்து வருது இல்ல. கவனி, இந்த பைபிளை ஒழுங்கா படிக்க கத்திருக்குது, கடவுளோடு பேச கத்திருக்குது. அல்லேலூயா. சங்கீதம் 138:2 சொல்றாரு, அவர் சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் நம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் மகிமைப்படுத்தி? அவர் தான் வார்த்தை. வெளிப்படுத்த விசேஷத்துல 19ஆம் அதிகாரத்திலே அங்கே 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏசப்பாக்கு இன்னொரு பேரு வார்த்தை. அல்லேலூயா. இயேசு என்ற பேர் நமக்கு தெரியும், ரட்சகர் என்ற பேர் தெரியும், கிறிஸ்து என்ற பேர் தெரியும். ஆனா அவருக்கு யாருக்குமே தெரியாத ஒரு பேருக்கா, அவர் பேர் வார்த்தை. அந்த வார்த்தை தான் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை மாம்சமாக மாறி. அல்லேலூயா. ஏசப்பா வார்த்தை மாம்சமாக மாறி 33 வருஷம் அவர் எருசலேமிலேயும் யூதாவிலேயும் பெத்லகேமிலேயும் 33 வருஷம் ஊழியம் செய்து, நான் அவர் எல்லாருக்கும் மரிக்கிற ஒரு கிருபாதர பலி என்று நிரூபித்து 3ஆம் நாள் அவர் நம்ம உயிரோடு எழுந்து அவர் மகிமைக்குள்ளே மறைந்தார். இப்ப அந்த தேவன் எப்படி இருக்கிறாரு? உனக்குள்ள எனக்குள்ள சர்வலோக பரலோகத்திலும் பூமியிலும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய தேவனாய், ஓம்னி பிரசன்டாய் எல்லா இடத்தையும் வியாபித்திருக்கிறார். அவர் இதற்காக வந்தார், மனு மக்களை, மனு குலத்தை மீட்க வந்த மேசியாவாக, ரட்சகராக வந்தார். அதாவது உங்களுக்குள்ள வார்த்தை இருந்தா, இயேசு வாழ்கிற பேசுறல்ல,
ஏசப்பா உனக்குள்ள இருக்காரா அப்படி கேட்ட போது சொல்ல, ஆமா இருக்காரு. எப்படி இருக்காரு? அவர் வார்த்தையாக இருக்கிறார். இயேசு வார்த்தை உள்ள இருக்கா? ஆமேன்னு சொல்லுவீங்க. ஒரு 10 வசனம் கூட தெரியாத கிறிஸ்தவ நம்ம இருக்கிறோம். ஒரு வசனம் கூட மனப்பாடம் தெரியாத கிறிஸ்தவா இருக்கிறோம். ஒரு வசனம் கூட நம்மளோட பேசாதபடிக்கு நம்ம அந்த வசனத்தை கட்டி போடுகிறோம். ஆமென். அல்லேலூயா. சொல்லு அல்லேலூயா. இயேசுவுக்கு போகும்போது, ஏசப்பா வார்த்தையான தெய்வன் என் இதயத்திலே வா, என்னை மாற்றுங்க, நீங்க தான் ரட்சகர். இந்த வார்த்தை தான் ஒரு மனிதனை மாற்றுங்க. வார்த்தை தான் ஒரு ரட்சகர். இந்த வார்த்தை தான் எழுப்புதல் அடையும். நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க, இந்தோனேஷியாவில், பாகிஸ்தான்ல பயங்கரமான எழுப்புதல். நடு ரோட்ல இருந்து பைபிள் விற்கிறான். கர்த்தராக இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் நம்புகின்றான். ஒரு எழுப்புதல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. வார்த்தை விநியோகிக்கப்படுகிறது. வார்த்தை அங்க பிரசரிக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ள வார்த்தையின் தேவனாக இயேசு இருப்பார் என்றால், அந்த ரட்சகராக தேவன் இருப்பார் என்றால், அந்த வார்த்தையை உங்களால சொல்லாம இருக்க முடியாது. நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னா, இது ஒரு ஃபேக்டரி மாதிரி நினைக்கிறீங்க. சபை என்பது ஒரு ஃபேக்டரி. வந்து ஜோம் பண்ணா தொழில் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், கல்யாணம் ஆகும், குழந்தை இல்ல. ஆண்டவராக இயேசு உங்கள் உள்ளத்தில் இருந்தால், அவர் இன்னை போல இன்னொருத்தனை அறிவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு, அடிமைத்தனத்திலிருந்து அறியாமல் மீட்பதற்கு வார்த்தை தேவன் உங்க வாயிலே பேசுவார். அல்லேலூயா. நமக்கு பிடிச்சதெல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தை. வீடு கட்டுவேன், கார் வாங்க, கல்யாணம் பண்ணுவேன், துட்டு வந்துடும், அது வந்துடும். நமக்கு அதெல்லாம் வந்துன்னா அவர் ஒரு வேண்டுதலுக்குரிய கடவுளாய் பார்க்கறதுனால தான் வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போகணும். அவர் உயிர் உள்ள தேவன், பேசுகிறவராய் இருக்கிறார், மனிதனை இடைப்படுகிறவராய் இருக்கிறார், கண்டிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ திருட்டு தொழில் பண்ணா கூட உங்களுக்கு என்ன ஆசை? அந்த தொழில் நல்லா இருக்கும். நம்ம சர்ச்சுக்கு ஒரு அம்மா வந்துச்சு, அது பிராந்தி விற்கும். ஆமாவா? நான் போயின்னுக்கிறேன், நம்ம சர்ச்சு விசுவாசி தானே, வழியிலே இருக்குது, கூடுது, ஐயா வந்து ஜாம் பண்ணிட்டு போங்கய்யா, இன்னத்துக்கு வந்து போங்க, போலீஸ் ஜாஸ்தியாகுதுயா, ஜாம் பண்ணுங்க. நான் தயங்கி நிற்கிறேன். ஏன் கூட ஓடி போய் அவன்தான் பயங்கரமா கத்தி, ஆண்டவரே கையிடு வேலை ஆசீர்வதியான மகளை பாதுகாத்துக்கும், அப்படியாக இப்படியாக எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் கூசுதாங்க, சுத்தி ஒரே சாராய நாட்டம். ஆமே சொல்லுங்க. ஆமே. உங்களுக்கு புரியல ஆண்டவர் யார்? பைபிள் சொல்லுது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்கள். நீங்கள் பரிசுத்தமாய் இருக்கும்படி மற்ற ஜனங்களை பிரித்தெடுத்து, நீங்க லேவியராகமம் 20:26 படிச்சு பாருங்க. உனக்கும் உலகத்துக்கும் சம்மதம் கிடையாது. இது ஜாதிகளோடு கலவாத தனித்திருக்கும் மந்தை. இது மூட பழக்கத்துக்கோ கலாச்சாரத்துக்கோ இது இடைபடாது. அதில் சிக்காது. அதுல இருந்து தனித்திருக்கும் மந்தை. 1 பேதுரு 1:5 படிச்சு பாருங்கள். உங்கள் நடக்கையெல்லாம் பரிசுத்தமாயிருங்கள், நான் பரிசுத்தராய் இருக்கிறேன். படிச்சு பாருங்க. 15 படிச்சு பாருங்க, என்ன சொல்லு பாருங்க. அல்லேலூயா. 1 பேதுரு 1:15 லேவியராகமம் 20:26 படிங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே இருப்பீர்களாக. இப்ப யாருடையவளா இருக்கணும்? இந்த உலகத்துக்குரிய இருக்க கூட நம்ம. நீங்க என்னுடைய இருக்கப்படிக்கு நான் என்ன பண்ண, மற்ற ஜனத்திலிருந்து பிரித்து எடுத்தீங்களா? அப்படி ஒட்டினுக்கிறீங்களா? பிரித்து எடுத்து. அல்லேலூயா. 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே. எப்படி காட்டணும்? நான் யோகிஸ்தன், நான் பரிசுத்தவான், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் பரலோகத்துக்கு போகக்கூடியவன். உங்க நடக்கையில எப்படி இருக்கணுமா? நீங்கள் பரிசுத்தராய் இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நீங்க மேன் ப்ளீஸ், எங்க பக்கத்து வீட்டுல நான் சொல்லிக்கிறேன், பக்கத்து வீட்டுல ஒருத்தர் ரொம்ப எங்களை நேசிப்பார், அன்புல வருதான். ஓகே, நம்ம கத்து லவா லவா நைட்டு மகளை கத்திருக்கிறோம். இந்த போய் பாய் இருக்க கேட்ட ஒரு டிஸ்டர்பா தான் இருக்கும், வேற வழி இல்லை. கேட்டா அவனுக்கு சண்டைக்கு வரும், அவனுக்கு எதுக்கிட்ட நமக்கு பொறுத்துக்கிறேன். நம்ம கத்துறது பத்துக்கு டிஸ்டர்பா, சாதா கத்துல மைக்கை வச்சு இன்னும் கத்தின்னு இருக்கும். அப்படியே பக்கத்து காம்பவுண்ட் சோறு. ஆனாலும் அவர் தீபாவளிக்கு வந்தார், சுட சுட 5 வடை 3 அதிர்சம் கொஞ்சம் பாயாசத்துக்கு கொடுத்தார். ஆமென். அவர் சொல்லி கொடுத்தார், ஐயா நீங்க பாஸ்ட் எங்களுக்கு தெரியும், நிறைய கிறிஸ்தவ கேள்விப்பட்டிருக்கிறேன். நாங்க பூஜைக்கு பண்றதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணோம். அவர் அன்புல மாற்றம் இல்லை. அவர் அன்பு உண்மையான அன்பு. அவருடைய உள்ளத்திலிருந்து அதை என்னை பகிர்ந்து கொள்கிறார். எனக்கு தெரியும் அவர் பூஜை பண்ணலன்னு தெரியும். ஆனாலும் பைபிள் சொல்லுது, அஞ்ஞானிகள் பலியிடுகிறது தேவனுக்கு அல்லது பேய்களுக்கு. விக்கிரக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை.
அவர்கள் இரட்சகராக நினைத்திருப்பது என் பைபிளிலே அது தவறாக சொல்லுகிறது. ஆமென். அப்ப நான் பைபிள் படிக்கும் போது அவர்களை நான் சந்தோஷப்படுத்துவதற்காக, அவர்களை பிரியப்படுத்துவதற்காக அந்த 5 வடையும் 3 அதிரசத்தையும் ஒரு கப்பு பாயாசத்தை நான் குடிப்பேன் என்றால் நான் இந்த கிறிஸ்துவை நான் மறுதலிக்கிறவனாக மாறுகிறேன். உபதேசத்தை மறுதலிக்கிறவனாய் மாறுகிறேன். புறமா வந்து சொல்லிச்சு, நீங்க பிரியாணி கொடுத்தா நாங்கள் வாங்கிக்கிறோம், எல்லாம் கொடுத்தா வாங்கிக்கிறோம், நீங்க இப்படி பண்றீங்க, எங்களுக்கு ரொம்ப விஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடு வாடகை இருக்கும் போது சொல்லி நான் சொன்னேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 22 படிக்கும் போது அஞ்ஞானிகள் பலியிடுகள் தேவனுக்கல்ல பேய்களே சொல்லுது. இது நீங்க பேய்களோடு ஐக்கியமா இருக்க விருப்பமில்ல பதில் சொல்லுமா? நீ தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க ஆண்டவருக்கு புசிப்ப உங்க அன்பு உண்மையான அன்பு, உங்க பாசம் உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சிருக்குது. உங்களுக்கு இது தப்பா தெரியல, எனக்கு தப்பா தெரிஞ்சிருக்குது. அதனால நீ தப்பா நினைச்சுக்காதீங்க. அதனுடைய கோபம் என் மேல இருக்கும். இந்த மனுஷன் தெரியாது பாஸ்டர், சாரி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சில பாசத்தை காட்டு, அன்பை காட்டுவாங்க, நம்ம இச்சிக்க கூடாது. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பைபிள் சொல்லி சில பைபிள் அறக்குறைய படிச்சுட்டு சோத்திரத்தோடு புசித்தால் எப்படி மாறுதான்? அது பரிசுத்தமாக்கு. சோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. ஒண்ணு விஷத்தை கொடுக்குற சோத்திரம் பண்ணி சாப்பிட பெரிய விஷம் இல்லை, எலி பாய்ச்சான் கொடுக்குறேன். சோத்திர சோத்திர சொல்லிட்டு குடிய சோறுன்றதுனால தானே, சாப்பாடுறதுனால தானே. அல்லேலூயா. அவங்களுக்கு இச்சை கேட்ட போஜனத்தை கொடுத்தாரு ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன சுய கட்டுப்பாடு இருந்தா அவன் வாழ்க்கையில தேவன் உயர்த்துகிற உயர்வு மேன்மையான உயர்வாக இருக்குது. ஆமென். ரைட். இந்த தெய்வம் எதற்காக இந்த பூமியிலே வந்தார்? எதற்காக இந்த பூமியிலே வந்தார்? எதற்காக பரலோக மேன்மிட்டு வந்தார்? சின்னதா ஒரு 15 மினிட்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க ஆண்டுடைய வார்த்தையை நம்புங்கள். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பாருங்க, முதலாவது லூக்கா 10ஆம் அதிகாரம் 19:10 படிங்க. லூக்கா 19:10 படிச்சீங்கன்னா அங்க ஒரு வார்த்தை இருக்கும், படிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மனுஷனை இழந்துட்டார். அவன் கடவுளுடைய கையை விட்டு போயிட்டான், துன்மார்க்கனா மாறிட்டான், பாவியாக மாறிட்டான், பிசாசுக்கு அடிமையாய் மாறிட்டான். ஒருத்தன் கேட்டான், உன் கடவுள் அன்புள்ளவர் தானே, இரக்கமுள்ளவர் தானே, ஏன் அவர் தூய்மை நரகத்துல போடுறாரு? நியாயமான கேள்வி தானே. அன்புள்ள கடவுள் தானே, பக்தி உள்ள கடவுள் தானே, மக்களை நேசிக்கிற தெய்வம், எதுக்கு நரகத்தை வச்சிருக்காரு? நரகத்தை ஏன் போட்டாரு? தயவு சொல்லுது, நரகம் மனுஷனுக்கு இல்லை, பிசாசுக்காக தூதர்களுக்காகும் தான் நரகம். ஆனா யார் இந்த பிசாசு உபதேசத்தை கேட்டு நடக்கிறானோ பிசாசோடு சேர்ந்து அவனும் போகிறான். அதுதான் ஆண்டு சொன்னாரு, நீங்க யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது, பாதாளத்துக்கு போகக்கூடாது, அழிவான இடத்துக்கு போகக்கூடாது, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை எல்லாரும் ஏங்கிட்ட வாங்க. இப்ப சபையுடைய உச்சபட்சமான வேலை என்னது? மக்களை பரிசுத்தப்படுத்துகிற வேலை, மக்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற வேலை. அதனால்தான் தேவன் பரலோக மேன்மையை விட்டு கீழே இறங்கி இழந்து போன மனித சமுதாயத்தை, மனு குலத்தை, ஒண்ணு பாம்பை வணங்க போகுது, ஒண்ணு கல்லை வணங்க போகுது, ஒண்ணு மரத்தை வணங்க போகுது, ஒண்ணு சூரியன் வணங்க போகுது, எதுக்கோ காடு, இந்த குளிச்சா சரியாடும், அங்க குளிச்சா சரியாடும், அது நாட்களின் நேரங்களை வீணாக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப ரட்சிப்பை தர வேண்டும், பிசாசு இப்படி மனிதனை மீட்க வேண்டும் என்று சொல்லி ரட்சகராக தேவன் இந்த பூமியிலே வந்தார். அதுதான் அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுது, கர்த்தர் என்ன பண்ணாராம்? பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குறதாக சுற்றி திரிந்தார். அப்ப தெய்வத்தினுடைய வேலை என்ன? பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட மனு மக்களை மீட்பதற்கு. இதெல்லாம் தெய்வம், இதெல்லாம் தெய்வம், இதெல்லாம் தெய்வம். இவங்கள ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி அவங்க காதிலிருந்து போட்ட கமல் ஜிமிக்கெல்லாம் வச்சு உருவாக்கி இதுதான் நம்மை நடத்தி வந்த தெய்வம் என்று அது தூபம் காட்ட தொடங்கினது போல இன்னைக்கு நாள் ஒரு மேனியாய் பொழுது புது புது தேவர்களும் புது புது கத்தாக்களும் தோன்றுகிற அப்படின்னால்தான் உண்மையான தெய்வத்தை மனிதர்கள் மறந்து சாபத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா. யாருக்கு ஒரு வழிபாட்டை, ஒரு ஆராதனை யாருக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? அல்லேலூயா. அப்ப இழந்து போன மனிதனுக்கும் தேவனுக்குள்ள உறவு, மனிதன் தேவனை விட்டு தூரமாய் போனான், அதுக்கு இடையிலே இருக்கிற இந்த பிசாசின் வல்லமை. அல்லேலூயா. அந்தகார இருளிலிருந்து நம்ம எப்படி அழைக்கிறாரா? ஆச்சரியமான ஒளிக்கு அழைப்பதற்கு, அவர் புண்ணியங்களை அறிவிப்பதற்காக பரலோக மேன்மை விட்டு இயேசு பூமியிலே வந்தார். ஹல்லேலூயா.
நல்லா சொல்லுங்க ஆமென். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? தன்னை ஒரு மீட்கும் பொருளாக. மீட்கும் பொருள்னா, நீ ஒரு அடமானத்துக்கு போய் நகையை வச்சுட்ட, இல்ல ஒரு அண்டா குண்டா வச்சுட்டு இப்ப அதை மீட்டு கொண்டு வரணும். என்ன பண்ணணும்? அண்டாவை கொடுங்க கேட்டா கொடுத்துருவாங்களா? என் நகையை கொடுன்னு கேட்டா கொடுத்துருவாங்களா? என்ன பண்ணும்? ஓ, நீங்க மாறுவடி கடைக்கு போனது கிடையாது, நீங்க அடமான கடைக்கு போனது தெரியாத போய் உங்களோட கேட்டுக்கிற பாருங்க. ஆமே. மீட்கும் பொருள், அதை மீட்பதற்கு நம்ம ஒரு பொருள் கொடுக்கணும். ஆண்டவர் மனிதனை பிசாசு கையில மீட்பதற்கு தன் ஜீவனை அடமான பொருளாக கொடுத்தார். அல்லேலூயா. எதுக்காக அவர் பரலோகத்துக்கு வந்தாரு? சாத்தான் கையிலிருந்து மனித இனத்தை மீட்டு. நம்மளை மீட்டிருக்காருலா? என்ன மீட்டிருக்காரு? உங்களை மீட்டாரு தெரியும். என்ன மீட்டார்? பிசாசு கையிலிருந்து மீட்டார், சாபத்திலே மீட்டார், மரணத்திலிருந்து மீட்டார். ஆண்டு என்னை மீட்டு அவர் கைக்குள் என் உள்ளங்கையிலே நான் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆமென். இப்ப நீங்க கேளுங்க, இயேசு என்னை சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மீட்டாரா? அல்லேலூயா. கெட்ட சுபாவங்கள் கெட்ட பழக்கங்கள் ஓடி போனதா? நான் சாபத்தில் இருந்து விடுதலை அடைந்திருக்கிறேன். அது நான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிங்க. கொலேசியர் 1:13ஐயும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும், சரி 9ஆம் வசனத்தை படிங்க. ஆ ஆ இப்ப அந்தகாரம் இருக்கா? நம்மள அந்தகாரம் சூழ்ந்து இருக்கா? நீங்க எத்தனை பேர் ராகாலம், யமகண்டம், நாகதோஷம், செவ்வாதோஷம், நாள் சரியில்லை, நேரம் சரியில்லை, எத்தனை பேர் திருமணமாகாமல்? ஒருத்தருக்கு நாகதோஷம் யாரோ சொல்லிட்டான், 27 வயசு தான் ஆகுது, ஈவில ஒரு போஸ்டிங் இருக்கான், கவர்மெண்ட் ஜாப், சுத்தி சுத்தி தேர்னா அதே நாகதோஷத்துல பொண்ணு கிடைக்கல விரத்திலே அவன் செத்து போயிட்டான். சபைக்கு வந்திருந்த அழகான பொண்ணு பார்த்திருக்கலாம், காரோடு பொண்ணு போயிருக்கு. சர்ச்சுக்கு வந்திருந்தா அவன் நல்ல பொண்ணு கட்டிருக்குங்க, அவன் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும், அவன் வாழ்ந்திருப்பான். அவன் அந்தகாரம் அவனை சூழ்ந்திருக்கிறது. உனக்கு நாகதோஷம் இருக்கிறது, செவ்வாய் தோஷம் இருக்கிறது. அதே தோஷத்துல ஒரு பொண்ணை தேடு. எங்க போய் தேடுறது? தோஷத்தை சரி பண்ணுவதற்காக தான் இயேசு இந்த பூமியில வந்தார். அந்த சாபத்தை மாற்றத்தான் இயேசு இந்த பூமியில வந்தார். உன் அக்கிரமத்திலே விடுவிக்க தான் இயேசு உலகத்திலே வந்தார். எத்தனை பேர் வாழ்க்கையில் இன்னும் சாபங்கள் அவங்க வாழ்க்கையை அழகு, தாய் தாத்தா முப்பாட்டா அவன் என்ன பண்ணிட்டு போனான்னு தெரியாது, அது நம்ம தலைமுறை மேலே இடிந்து கொண்டே இருக்கு. இயேசு நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கும்படி அவரே சாபமாய் மாறினார் என்று கலாத்தியர் 3:13 உனக்காக எனக்காக இறைவனே சாபமாய் மாறினார். கன்னத்தில் காரி துப்புறார்கள், சாட்டையில அடிக்கிறார்கள், ஒரு கைதியை போல இழுத்து கொண்டு போய் வார சிலுவையிலே வாய்த்திரவாத ஆடை போல உனக்கும் எனக்கும் ஒரு மீட்பை தருவது, ரட்சிப்பை தருவதற்கு அவர் வாய்த்திரவாத ஆட்டை போல இருந்தார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக. அல்லேலூயா. எப்ப என் கையினால எவ்வளவு பேய்களை ஓடி இருக்காரு, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. திருமஷிக்கு நான் ஊழியம் செய்யறேன்னா அங்க ஒரு பொண்ணு மேல இருக்கிற பேய் ஓட்டம் தான் அங்க தச்சு கட்டணும். ஆமா ஐயா, எங்க வீட்டுல வந்து ஜோம் பண்ணுங்க, டெய்லி போய் ஜோம் பண்றேன், பேய் போயிடுச்சு, அவங்க நல்லா ஆயிட்டாங்க. இப்ப அங்க ஒரு சர்ச்சு நடக்குது, 250-300 பேர் வரான், சர்ச்சில் உட்காடுறான். ஆமா, தாங்கள ஒரு பேய் ஓட்ட போறேன், சுகமாயிட்டு அங்க ஒரு சர்ச்சு. பிசாசுகள் போன போக போக மக்கள் விடுதலை அடைகிறான், ஆசிரியப்படுகிறான். சாப்பாடு வழி இல்லாம வேலை இல்லாதவங்களாம் இன்னைக்கு ராஜா மாதிரி இருக்காங்க. இயேசு உள்ளே வந்தார்னா சாபங்கள் உடைகிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு பல வருஷமா குழந்தை இல்லை, எத்தனை பேர் கல்யாணம் ஆகல, இயேசு உள்ள சாபங்களை உடைக்கிறான். ஆமென். அதான் இயேசு உள்ள வருவதற்கு எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். இயேசு உங்களை கிரியை செய்து ஆயத்தமா இருக்கணும். என்ன மாதிரி சாபத்துல கட்டு கொண்டிருந்தாலும் அந்த சாபத்திலே இருந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் தெய்வம் என்ன பண்ணறான்? அவர் சுகமாக்குறவராய். அது மாத்திரம் இல்லைங்க, இப்படி சொல்லுது லூக்கா 10:19 அவருடைய சீஷர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். சீஷர்களுக்கு என்ன கொடுக்குறாருங்க? லூக்கா 10:19 படிங்க, மத்தேயு 10:10 படிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் அல்லேலூயா.
முடிக்கிறாரு, ஒன்று உங்களை சேதப்படுத்த. எத்தனை பேர் இன்னும் கூட இன்னைக்கு இரவு ஜாபம் இருக்கு, அமாவாசை ஜாபம் இருக்குது, போயிட்டு வாங்க. இயேசு உங்களை சுகமாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க சாபத்திலேருந்து உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு விடுதலையை உங்களுக்கு தேவன் தருவார். அல்லேலூயா. நீங்க வாழாகாமல் தலையாதீங்க, கீழாக மேலாதீங்க, சகல ஆசீர்வாதம் தருவார். இயேசுடைய நோக்கமே உங்களை பிசாசு துரத்துறவங்களை கத்தனை மாற்றுவார். ஆமே. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஆமே. இப்ப இந்த ஊர்ல பேய் பிடிச்சப்ப நிறைய பேர் பேய் முன்னெல்லாம் அவங்க பேய் பிடிச்சிடும். மைதானம் போச்சு, கொல்லிக்கு போச்சு, அங்க போச்சு, இங்க போச்சு, ஆடிங்க எடுக்கும், கத்துங்க. ஆமே. இங்க இடுப்புல இதாயிட்டு, கையில இதாயிட்டு, வீட்டுல பூசணிக்காய், மிளகா, அது இதுவோ, சோத்து கட்டாய், என்னவோ இதெல்லாம் காப்பாற்றது தெரிஞ்சு நம்ம கட்டி உள்ள அழகான சாமி சிலைகள், வெளியே பார்த்தா பல்ல வச்ச பேய். சாமிக்கே செக்யூரிட்டி கிடையாது, அது காப்பாத்த வந்து பேய். ஆமே. யோசிச்சு எவ்வளவு நம்ம அடிமைத்தனமா எவ்வளவு அறியாமலே வாழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. ரட்சகராக இயேசு வந்தார். பிசாசு பிடியிலே ஒரு விடுதலை, மரண பயத்திலேருந்து விடுதலை, நோயிலேருந்து விடுதலை. ஆமே. அவர் நமக்கு அதிகாரம் கொடுக்க, அநேகரை விடுதலை செய்வதற்கு, அநேகரை ஆசீர்வதிப்பதற்கு, அநேகரை வாழ வைப்பதற்கு அந்த அதிகாரம் இயேசு வந்த மனிதனுக்கு வரங்களை கொடுக்க வந்தார். சிறைப்பட்டு சிறையாக்கி மனிதனுக்கு ஒரு வரத்தை தர வந்திருக்கார். எதுக்காக வந்தாரு? நீ அவங்ககிட்டே போய் நான் உனக்கு வரத்தை தருகிறேன். பிசாசு மேலே ஒரு ஆளுகை, சாபத்து மேலே ஆளுகை, வறுமை மேலே ஆளுகை. நீங்க ஆசீர்வாதமா இருப்பாருங்க. அல்லேலூயா. ஆவியாரும் தம்முடைய வல்லமையால் நிரப்பி தம்முடைய நம்புகிற, நம்ம தொழுது கொள்ள, தம்முடைய ஆராதிக்கிற ஜனத்திற்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் தருகிறார். அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரம் இல்ல, கடவுளோடு மனிதனுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கா. நம்ம எப்படி கும்பிடுறோம்? முன்னெல்லாம் போய் நம்ம கம்மு நிற்போம், ஒருத்தான் பேசுவாரு, இன்னும் பேசுறாருன்னு தெரியல, அடிப்பாரு, நம்ம கம்முன்னு உட்காந்து ஒரு வீடு அடிச்சு விட்ட உடனே தெம்பா வந்து நிற்போம். இப்ப எப்படி கூப்பிடுறோம்? அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதா, அன்பானதே, அருமை ஆவியா. எங்க அப்பா சாகும்போது எனக்கு ஒரு 13 வயசு இருக்கும். இத்தனை முறை அப்பா கூட நாம இல்லை, 33 வருஷமா அப்பா ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிடுறேன். அந்த உறவை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் ரோமர் 8 சொல்லி, திரும்பவும் பயப்படுவதற்கு அடி வைத்தன ஆவியை கூடாமல் எப்படி கூப்பிட்டுருக்காராம்? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணக்கூடிய ஒரு புத்திர சுவீகாரம் பாருங்க. அந்த உறவு பாருங்க, தந்தை மகன் என்ற ஒரு உறவை ஏற்படுத்தி. ஆமே. அப்பா பாத்துக்குவாரா? எல்லாம் பாத்துக்குவாரா? அல்லேலூயா. அதுதான் ஆபிரகாத்தை ஃபீல் பண்றான், உணர்றான். ஆபிரகாம் சொல்ற, குமாரனும் ஏக சுதனமாகிய நீங்க ஈசாக்கை கொண்டு போய் நான் காண்பிக்கிற ஒரு மலையில கொலை செய். எப்படி எனக்கு பயப்படுறியா பாக்குறேன். அதே மாதிரி போனான், மலைக்கிட்ட வந்துட்டான். இப்ப கேட்கிறான் புள்ளைய பார்த்து, அப்பா அந்த கட்டைலாம் எடுத்துக்கோ, கத்திலாம் எடுத்துக்கோ. புள்ள அப்பா பார்த்து, ரைட் பா, கத்தி இருக்குது, கட்டை இருக்குது, பலிக்கு ஆடு அங்க. அப்பா மேல பார்த்து, இது வரைக்கும் நம்ம நடத்திய அந்த தேவ நம்பிக்கை தான் அவருக்கு எல்லாத்தையும் பரம தகப்பனாவா. நம்ம வாயிலிருந்து சொல் பிறப்பதற்கும்பாகவே நமக்கு என்ன தேவை என்பதை அவர் என்ன பண்ணிருக்காராம். அறிவிக்க நம்புறீங்களா? ஏசப்பா உங்களை எல்லாத்தையும் பார்த்து வரா. நீங்க ஒரு நல்ல அப்பனா ஒரு புள்ள வந்து அப்பா கிட்ட கேக்குது, அப்பா எனக்கு ஒரு மீனை தாங்கப்பா அப்படின்னு கேட்டு உடனே இப்போ ஒரு பாம்பை புடிச்சு வந்து, இது நல்ல பாம்புப்பா. எதுக்கு அதுக்கு நல்ல பாம்பு விளக்கம்னா இருக்கு. நல்ல பாம்புக்கு நல்ல, அதுக்கு பாம்புக்கு யாரும் நல்ல பேர் வைப்பாங்களா? அதுக்கே நல்ல பாம்பு. நல்ல எண்ணெய் பார்த்திருக்கீங்க? நல்ல எண்ணெய், நல்ல எண்ணெய், நல்ல எந்த நல்ல எண்ணெய். நல்லன்ற வார்த்தைக்கு கட்டான தமிழ்ல கருப்புன்னு அர்த்தமா. கருப்பு. நல்லெண்ணெய் பார்த்துக்கிட்டு ஊத்து நான் பாத்திரத்துல. நல்லெண்ணெய் எதுல இருந்து வருது? கருப்புல இருந்து தான் வருது. நல்லன்ற வார்த்தை கருப்பு. எந்த பாம்பு பார்க்கறது கருப்பு பழுப்புமா இருக்கிறதோ அது விஷமுள்ள பாம்பு. ஆமாவா? அதுக்காகத்தான் நல்லன்ற வார்த்தைக்கு கருப்புன்ற அர்த்தம். அதுலயும் நிறைய இதெல்லாம் மஞ்சள் கலர் பாம்பு, சிவப்பு கலர் பாம்பு, பச்சை கலர் பாம்புலாம் இருக்குது. நம்ம சொசைட்டியில் நம்ம தமிழகத்துல அதிகமா பாம்பு எப்படி தான் இருக்கும்? நல்ல பாம்பு. ஆல்மோஸ்ட்
கருப்பு கலந்து இருக்கும். அல்லேலூயா. அதாவது அதுக்கு நல்லன்ற வார்த்தைக்கு தமிழ்னு அர்த்தம் பழுப்பு கலர்ந்த கருப்பு. ஆமென். அல்லேலூயா. இங்க என்ன வாசிக்கிறோம் நம்ம? ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிருக்காரு? நல்ல அப்பாவாக நீ தன் பிள்ளை மீனை கேட்டா பாம்பை கொடுப்பியோ? அப்பா எனக்கு ஒரு சப்பாத்தி வேணும், ரொட்டி வேணும் கேட்டா தட்டையாகிற ஒரு கல் எடுத்து சாப்பிடுறது கொடுப்பியோ? கேட்கிற ஆண்டவர் கேட்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது, பரம தகப்பனை நோக்கி கூப்பிடும் போது நன்மையானதை தருவது அதிக நிச்சயங்கள் அவர். அவருடைய நம்ம அப்பா எல்லாவற்றையும் அழகா செய்கிறார். அதுதான் ஆண்டு அந்த உறவை, அந்த ஒப்புரவாகுதல் உறவை, ரீகான்சிலேஷனை, ஒரு ஒப்புரவாகுதலை உனக்கு எனக்கு நேர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனும் தேவனும் அந்த உறவிலே பிணைந்து போக, நீங்க எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நிறைய வசனங்களை ஒப்பிச்சு எல்லாம் வாங்கியிருப்பீங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் யாரும் ஒப்பிச்சிங்க? 2ஆம் அதிகாரம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் யாரும் ஒப்பிச்சிங்களா? யாரும் இல்லையா? ஒப்பிச்சிங்களா இல்லையான்னு கேட்டேன். இல்லைன்னா இல்லைன்னுங்க. இல்லை, நல்ல வேலை. அங்க 13ல இருந்து சொன்னது இருதரராயும் ஒன்றாக்கு. அப்பா பிள்ளைன்ற முறை பிரிஞ்சு போன அப்பாவும் பிள்ளை ஒன்னா எப்படி இருக்கு? ஆமென். அல்லேலூயா. அவருடைய தகப்பன் மகன் என்ற அந்த உறவை தேவனுக்கும் நமக்கும் அவர் ஏற்படுத்தபடி இயேசு மத்தியஸ்தராக வந்தார். அல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒரு அப்பா இருக்காரு. அவர் எல்லாம் இன்னைக்கு இயேசு அப்பா உங்க அப்பனா நீ நினைச்சு பாருங்க, அவர் எல்லாவற்றுக்கும் மேலான. ஆமென். அது மாத்திரம் இல்ல, இந்த இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தாருன்னா பரலோக வாழ்வை தருவதற்கு. எது பேர் பரலோகத்துக்கு போன ஆசையா இருக்கு? பரலோகத்துக்கு போகணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா நான் 33 வருஷமா நான் பரலோகத்தை பத்தி பிரசங்கம் பண்றேன். பரலோகம் அதுக்கு நானே போலன்னா எப்படி யோசிச்சு கற்பனை பண்ணி பார்க்கறேன். எப்படி நான் மலேசியாவுக்கு போகும்போது அவன் சொன்னான், இருக்கிற ஏர்போர்ட்ல இந்தியா ஏர்போர்ட்டுக்கு அப்புறம் மலேசியா ஏர்போர்ட் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. மலேசியால இறங்குறேன். அதுக்கு பார்த்தா அந்த ஏர்போர்ட்டே வித்தியாசமா இருக்கும். அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாங்க. சூப்பரா இருக்கும், நீட்டா இருக்கும், அழகா இருக்கும். இப்போ ஏர்போர்ட்டே ஒரு ஏர்போர்ட்டே இவ்வளோ அழகாகும் சொல்றான். படிக்கிற முன்னாடியே படிக்கிறேன். அதுக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அங்கே மசாஜ் சென்டர் இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா அழகா இருக்கும். அதை பார்த்துல அப்படியே கண்ணை ஊற்றிடும், முகமே தெரியும், அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு ஏர்போர்ட்டையே இப்படி வச்சுப்பான்னா பரலோகம் எப்படி இருக்கும்? அதே அங்க சொல்லுது தங்க வீதி. என்னங்க இந்த வீதிங்க? ரோடு எதில் போட்டிருக்காங்க? யாரே ஊத்த மாட்டேங்க. இப்ப பாதி பேர் வருது. அங்க தங்கத்தினாலே ரோடா? நதியா ஓடுதா? ஜீவ நதி பளிங்கு போல வெண்மையா இருக்குமா? அங்க என்ன இருக்காதா? ராப்பகல் இருக்காதா? கரண்ட் பிரச்சனை இருக்காது. அங்க பில்லு கட்டணம் இருக்காது. ஏசி வாங்கிட்டு ஏசியை போட மாட்டாங்க, பாத்திருக்கீங்களா? ஏசி பார்த்துக்கணும். சரி, ஏசியை போட மாட்டாங்க. நல்லா தாங்குது, வேர்க்கும். ஆனா ஒன்றும் வேர்க்கல வேணுங்க. ஏசி இருக்க, ஏசி போடுப்பா, கரண்ட் பில் ஆயிடும். அங்க கரண்ட் பிரச்சனை இல்லை. மின்சார பில்லு கட்டணும், திருப்பி பேசி வாங்கணும், கியூவில் நிற்கணும், இல்லை ஃபீஸ் கட்டணும், ஃபீஸை பிடிங்கி போயிடுவோம், 50,000 ஃபைனு, எதுவுமே கிடையாது. அங்கே ராப்பகல் கிடையாது. சாப்பாடு பிரச்சனை கிடையாது. காலையில் போய் கறிக்கடையில் மீன் கடையில் நின்றுட்டு அதில் என்ன பண்ணு கொஞ்சோண்டு கம்மியாக இருந்ததுன்னா முன்னாடி கோவம். இவ்வளோ பேருக்குன்னு 1/2 கிலோ பத்துமா? இப்போ விற்கிற விலைவாசிக்கு 1000 ரூபாய் விற்கிறான். அதே இல்லையா? ஆமாவா? அங்கே பசி இல்லையா? அங்கே பசி இல்லையா? ஜீவ விருட்சத்திற்கா நீ கொடுப்பாரு. ராப்பகல் இல்லை. அங்க என்ன இல்லையா? கண்ணீர் இல்லை, அழுகை இல்லை. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், அந்த ராஜ்யத்தில் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தால் பிழைப்பான், அவனுக்கு நான் நித்திய ஜீவனை வாக்களிக்கிறேன். அப்படின்னு சொல்லுங்க. அது இல்லையா? நமக்குள்ள என்ன தெரியுமா? இந்த ஊர்ல கார் இருக்குது, பங்களா இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இல்லை. அதை விட மேன்மையான ஒண்ணு, அவன் நித்திய ஜீவனை அளிப்பதாக வாக்குப்படும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 10, 11 படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் நித்திய ஜீவனை அளிப்பதாக வாக்கு பண்ணிருக்கு. ஆமென். அல்லேலூயா. எது அந்த நித்திய ஜீவனை தருவதற்கு இயேசு வருவாரா? படிங்க பிலிப்பு 3ஆம் அதிகாரம். ஒரே வசனம் வாசித்து முடிக்கிறேன். பிலிப்பு 3ஆம் 20ஆம் வசனம் படிங்க. பிலிப்பு 3ஆம் 20ஆம் வசனம்.
எங்க இருக்கிறது? பத்திரிமேட்டில் இருக்கிறது, திருமேசில இருக்கிறது, அங்க ஒண்ணு இருக்கிறது, இங்க ஒண்ணு இருக்கிறது, பெரிய வீடு ஒண்ணு இருக்கிறது, சின்ன வீடு ஒண்ணு இருக்கிறது. அப்படிதான் நீங்க தப்பாவே நினைப்பீங்க. அப்படி இல்லை, சின்ன வீடும் ஒண்ணு இருக்கிறது, பெரிய வீடும் இருக்கிறது. ஆனா இங்க பைபிள் சொல்லுது, நம்முடைய குடியிருப்போம், நம்ம வாழ்ற ஸ்தலம் எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்குது. நீங்க அந்த ஆசையே இல்லைங்க. உங்களை பார்த்தா பரலோகத்தை அமேன்னு சொல்லுவீங்க, பார்த்தேன் செவுடு மாதிரியே உக்காந்துக்கிறீங்க. புரியல, படிச்சா அது மேல ஒரு ஆசை தான். நமது குடியிருப்பு எங்க இருக்கா? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர என்னென்னவோ படிக்கிறாரு. ஆமா, இது வாய் முடிச்சு திட்டிய இது எதுக்கு நம்ம திட்டுவோம்? 2 கவனு திருத்துக்கெல்லாம் கிடையாது. ரோசம் 1.5 வருஷம் படிக்க மாட்டேது. 3 வருஷம் 2026 டீச்சர் தானே. இப்படிதான் அன்னைக்கு கேட்டேன். இல்லையா, ஒரு குழந்தை தப்பா சொல்ற என்ன பண்ணுவீங்க? அப்படி இல்லம்மா, இப்படி படி சொல்லிட்டுருங்க இல்லையா? மறுபடியும் தப்பு என்ன பண்ணுவீங்க? தலையிலே கொட்டுறீங்களா? நீங்க ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம், என்னங்க? ஆமாவா இல்லையா? நீங்க உலக புத்துக்கு அடுத்த வருஷம் வேற புக்கு, வேற சிலபஸ், இது ஒரே புக்கு தர. இந்த புக்கு மாறாது இல்ல. என்ஜினியரிங் படிச்சு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 6, 6, 12, 4, 12 எவ்வளோ? 4, 12 எவ்வளோ கேட்டேன்? 48 படிச்சாதான் என்ஜினியர் தானே. அல்லேலூயா, ஆமே. அது எவ்வளவு கஷ்டம். இது ஒரு புக்கு படிக்கலாம்ல, அதுக்கு இவ்வளவு புக்கு. அதுதான் சொல்ல வர. கர்த்தராகிய ரட்சகர் வர காத்திரு. ஆமே. அல்லேலூயா. எதுவுமே ஏசப்ப வர்ற காத்துருங்க. அது வந்துப்பாங்க. எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீ? என்ன பண்ணார் அவரு? என் இதய கதவை திறந்து வைத்தேன், எப்போ வருவீர்? எப்பப்பா வருவீரோ? ஆமே. இயேசு வருவாரம்மா, நான் பாக்குறேன். ஹலோ, இயேசு வரப்போகிறான். ரட்சகரை இயேசு வரப்போ எப்படி வருவாரோ அதுக்கு நம்ம இந்த பிரசங்கத்தை சாவலை தான் கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 13 என்ன சொல்லுகிறது? நீங்கள் மற்றவர்களைப் போல் நம்பிக்கை துக்கிட்டு அழ வேண்டாம். பிரதான தூதனுடைய எக்காலம் தொனிக்கும் போது இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வருவார். வரும்போது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே எதிர்கொண்டு போக மேகம் அதிலே போகும். 2 வருகை பைபிள் சொல்லுது. 1 ராப்சர், ரகசிய வருகை. பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பேன், இயேசு வருவார், மைக்கு மட்டும் இருக்கும், ஆம்பளி இருக்கும். இப்போதான் 1,35,000 வாங்கியிருக்கேன், எல்லாம் அங்க இருக்கும். நான் வந்த பைக் இருக்கும், இந்த ஃபேன் இருக்கும், ஷெட் இருக்கும், எல்லாம் இருக்கும். நான் இருக்க மாட்டேன். பிளைட் ஓட்டிட்டு போவே இருப்பார். அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தா பிளைட் போகும், ஓட்டி கொண்டு பறந்து போவார். அதுல போன கதி என்ன ஆகும்? அதுவேளை ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் போகலாம், இல்லை என்றால் மோடி போகலாம், வேற ஜஸ்டின் போகலாம், எல்லாம் போகலாம். ஒருவேளை அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் காணாம போயிருக்கலாம். ஒருவேளை ரட்சிக்கப்படலாம், பிளைட்ல செத்து போயிருக்கலாம். முடிவு வரும் பாப்பான். என்ன நடக்கும் தெரியுமா? மோடியை செத்து போயிட்டாரு, டொனால்ட் ட்ரம்ப் செத்து போயிட்டாரு. உலகம் மூசு பார்த்தா ஒவ்வொரு நாட்டிலையும் பிரதமர் இல்லை, முதலமைச்சர் இல்லை, ஒரு குழப்பம் வந்துடும். அப்ப சொல்லுவாங்க, வானா வானா, ஒரே பாஸ்போர்ட், ஒரே தலைவன் வருமா? அந்த கிறிஸ்து ஆட்சி வரும். உலகம் முழுசும் ஒரே கடவுள், அல்லாஹ், இயேசு கிறிஸ்து, இதெல்லாம் வேணாம். நம்மளாம் ஒரு கடவுளை செய்வோம். எல்லா மதத்துக்காரன் இதே கும்பிடுறா. இயேசு வருகைக்கு அப்புறம் ஒரு பெரிய குழப்பம் வரும். இயேசு அந்த ரகசியம் ஒரு பெரிய குழப்பம் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க அங்க மீந்திருக்காம பாத்தீங்களா, அறகுறை விசுவாசி, சர்ச்சுக்கு ஒழுங்கா போகாம, பைபிள் ஒழுங்கா படிக்காம அவன் இஷ்டத்து வாழ்றான் பாத்தீங்க, அவன் மீந்திருப்பான். 7 வருஷம் உபத்திரவ காலம். என்ன காலங்க? முத்திரை. என்ன முத்திரை குத்துவாங்களா? 666 666. நீங்க போய் www.com இந்த டபிள்யூன்ற வார்த்தைக்கு பாட்டா கரெக்டா அந்த நம்பர் கிடக்க 6 தான் வரும். 6 தான் வரும். 66 முத்திரை. இப்ப மோட்டோரோலா கம்பெனி ஸ்ரீபெரும்புத்துல சிப்பு ரெடி பண்ணிருக்கான். அமெரிக்கா கென்யால ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
நெத்தில ஒரு சிப்பு, கையில் ஒரு சிப்பு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, வேற என்ன பேங்க் புக்கு, பாஸ்புக்கு எதுவுமே தேவையில்லை. அந்த ஒரு சின்ன சிப்புலேயே ஒரு வரலாறு தெரிஞ்சிடும். அது கார்டு டைப் பண்ணி போகணும்னு பார்த்தோன்னா அந்த ஸ்கேன் பார்த்து பார்கோடு பார்த்தோன்னா நீ போயிடும். உன் பேங்க் அக்கௌண்ட் இப்படி பார்த்தாலே போதும், கை நீட்டினாலே போதும். இப்போ இந்த 7 வருஷம் உபத்திர காலம், 7 வருஷமும் அடி வாங்கி வாங்கி அவமானப்பட்டு இயேசுதான் கடவுள் என்று சுட்டுட்டு தற்கொலை பண்ண சொல்லி என்னென்னோ கொடுமை பண்ணி அதுல மீந்திருக்கிறதுக்காக இயேசு மறுபடியும் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுல போறீங்க? ஃபர்ஸ்ட்லயே போறீங்களா, ரெண்டாவது? கர்த்தராகிய இயேசு வர காத்திருக்கிறது. இயேசு வருவார், இயேசு வருவார், தன் சொன்னபடியே வருவார். கண்ண மூடும் ஆண்டவரை இந்த வார்த்தைப்படியே எங்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்து அன்பு என்றும் மாறாதது. ரிஹாந்தரே, நம் இயேசு கிறிஸ்து மாறா கிருபை என்றும் குறையாது. இயேசு கிறிஸ்துவின் என்றும் குறையாது. இயேசு கிறிஸ்து அன்பு. ஆண்டவரே, எங்கள் ரட்சகரே தான். எல்லா முழங்காலும் முகமாகத்தான் முடங்கணும். அநேக கர்த்தாக்கள், அநேக தேவர்கள் இருந்தாலும் நீ ஒருவரே எல்லாவற்றால் நிரப்புகிறவர். இந்த வார்த்தையின்படி எங்களை பரிசுத்தப்படுத்த ஆசீர்வதியோம்ப்பா. எங்கள் தெய்வம் நீங்க தான், எங்களை மீட்கிறவர் நீங்க தான், எங்களை பரிசுத்தப்பட நீங்க தான். உங்களுடைய வருகைக்கு நாங்கள் காத்திருக்க கிருபை தார் சொல்லி சார்லஸ் ஜாபர்.